வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்திய நாட்டிலே கோள்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது என்ற உண்மையை கண்டார்கள். அந்த உண்மையின் அடிப்படையிலே நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. நம்பிக்கையின் அடிப்படையிலே மூட நம்பிக்கை வளர்ச்சி பெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோள்களின் உண்மையான தொடர்பை மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று நம்முடைய மகான்கள் சான்றோர்கள் உணர்ந்த உண்மைகளை இப்போது நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மனித இனம் இதற்கு முன்பு தோன்றிய கோடிக்கணக்கான ஜீவன்கள் தோன்றுவதற்கு முன்பு இருந்த பஞ்சபூத சேர்க்கையினால் ஆன இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமும் தோன்றுவதற்கு முன்பு ஆதி நிலை என்ன என்றால் பிரிமார்டியல் ஸ்டேட்னு சொல்வார்கள். இந்த ஆதி நிலை என்பது எங்கும் ஒரே தூய வெளியாக, சுத்த வெளியாக, பரிசுத்த ஆவியாக இருந்தது தான். அது கும் இருட்டாக பூர்ண பொருளாக இருக்கின்ற ஆதிநிலை. இந்த ஆதி நிலையிலிருந்து அதுக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது தோன்றிய இயக்கங்களே இறை துகள் முதல் மனிதன் வரைக்கும் உள்ள அனைத்து இயக்கங்களும். இந்த பிரபஞ்சம் தோன்றிய கருத்துக்களை 5 கோட்பாடுகளாக இன்று வரைக்கும் வகுத்திருக்கின்றார்கள். தியரி ஆஃப் கிரியேஷன், எவல்யூஷன், எக்ஸிஸ்டன்ஸ், மாயா, பிக் பேங். இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்ற கருத்து உண்டு. இந்த பிரபஞ்சம் தன்மாற்றம் அடைந்ததே என்ற கருத்து உண்டு. இப்படியே இருந்ததுதான், அது தோன்றமில்லை அழியவுமில்லை என்ற கருத்து உண்டு. இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை என்கின்ற கருத்தும் உண்டு. விஞ்ஞானம் இது வெடித்து சிதறியது என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றது, பிக் பேங்.
இந்த 5 கோட்பாடுகளில் எது உண்மையாக இருக்கும் என்ற ஒரு ஆய்வு அடிப்படையில் நமக்கு தேவை. விஞ்ஞானம் சொன்ன கோட்பாடு அது வெடித்து சிதறுதல் என்ற போது நாம் இந்த குண்டு வெடிக்கிற மாதிரி நினைக்கக்கூடாதுங்க. அதுபோல தான் பல பேர் அதை நினைத்து கொண்டிருக்கின்றாங்க. அதாவது இறைநிலை இருப்பு ஆற்றல், அந்த இருப்பின் நெருக்கத்தின் காரணமாக விரிவு பெறுகின்ற அலைகள் எப்படி அணுவை உடைத்தால் அதிலிருந்து நுண் துகள்கள் வெளிப்படுகின்றதோ அது போன்ற ஒரு இறை அழுத்தத்திலிருந்து சிதறுகின்ற துகள்கள் என்று பொருளே தவிர பருப்பொருள் வெடித்து சிதறுவதைப் போல அது கணக்கு அல்ல. அந்த நிலையைத்தான் விஞ்ஞானிகள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஒரு டார்க் மேட்டர் நுண் இருட்டு நிலையில இருந்து சிதறியதே காஸ்மிக் டஸ்ட், நுண்ணிய துகள்கள் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அடுத்த இது பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மாயா. இது ஒரு மாயை என்பது. சித்தர் பெருமக்கள் சொல்லுவாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடான்னு சொல்லுவார்கள். இந்த உடல் பொய் தான், நிலைத்த பொருள் அல்ல. ஆனாலும் இந்த பொய்க்குள் ஒரு நிஜம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே கருத்தை விஞ்ஞானம் இன்னும் நிறைவுபடுத்துகின்றது. தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ்ஸ். மனித உடல் மட்டுமல்ல, எந்த தோற்றம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே அலைகளால் ஆனதுதான், அலைகளை தவிர வேறு இல்லை என்ற கருத்து விஞ்ஞானம் சொல்கிறது. அதனால் மாயையாக இருந்தாலும் இந்த மாயைக்குள் பல நிஜங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்தது இப்படியே இருந்ததுதான் என்ற ஒரு கருத்து. இது யார் சொன்னாங்களோ தெரியாது, அடிப்படை இல்லாத ஒரு கருத்து. நேற்று இருந்த நாம் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்த உலகம் இன்றைக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, சென்ற கணம் இருந்த நிலை இந்த கணம் கிடையாது. ஒவ்வொரு கோளும் எத்தனையோ வேகத்தில் இடம் மாறி இருக்கும். ஆனால் சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட், மாற்றமே நிலையானது என்ற கோட்பாட்டை விஞ்ஞானம் வலியுறுத்துகின்றது. அதனால் இப்படியே இருந்தது என்ற கருத்து அடிப்படையற்றது. இந்த 3 கோட்பாடுகள் போக இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2 கோட்பாடுகள். ஒன்று படைத்தல், இன்னொன்று தன்மாற்றம் அடைதல். படைத்தல் என்றாலும் தன்மாற்றம் என்றாலும் ஒரே பொருள் தான். அதை புரிந்து கொண்ட விதத்திலே தான் குழப்பம். இறைவன் படைத்தான், இறைவன் படைத்தான், ஒவ்வொன்றாக இறைவன் படைத்தான். இது கிறிஸ்தவத்திலே உள்ள கோட்பாடு. இந்து சமயத்திலே பல புராண கதைகள் சொல்லப்படுகின்ற கோட்பாடுகள். ஆனாலும் படைத்தல் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது தான். இப்போ பூமியில் எத்தனையோ பொருட்களை நாம் உருவாக்குகின்றோம். அத்தனைக்கும் அடிப்படை என்ன? இந்த பூமியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை, மண்ணிலிருந்தும் தண்ணிலிருந்தும் பெறுகின்ற வளங்களை நாம் பல வகைகளிலே அதை பதப்படுத்தி பல்வேறு பொருட்களை நாம் உற்பத்தி செய்து கொள்கின்றோம். அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு ஒரு அடிப்படை பொருள் இருக்கிறதே, அந்த அடிப்படை பொருளை யாராவது உருவாக்க முடிந்ததா?
விஞ்ஞானம் எத்தனையோ பொருட்களை உருவாக்குகின்றதுங்க. விவசாயத்துறையில் எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் குளோரோஃபில் பச்சையத்தை உருவாக்க முடியவில்லை. அப்போ அந்த குளோரோஃபில் பச்சையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் எது? அது இயற்கை என்று முடிச்சிடுறாங்க. அப்போ இயற்கையினுடைய தன்மையே பச்சையமாக பல்வேறு தோற்றங்களாக உருவாகிறது. அதனால் படைத்த என்றாலும் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் மூலம் ஒரு பொருள், அது மெய் பொருள். இந்த தத்துவத்தினுடைய குழப்பத்தை நீக்குவதற்காக தன்மாற்றம் என்ற ஒரு தெளிவான கருத்தை, கோட்பாட்டை வெளிப்படுத்துகின்றார்கள். தன்மாற்றம் என்றால் அதுவேதான் மாற்றம் அடைந்தது என்று பொருள். வேறு எங்கிருந்தோ ஒன்று எடுக்கப்பட்டு இங்கே படைக்கப்படவில்லை, அதுவே அடைந்த தன்மாற்றம். எப்படி? விதையில இருந்து செடி முளைக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறோம். விதையிலிருந்து செடி முளைத்த பிறகு விதை எங்க? முட்டையிலிருந்து குஞ்சு உருவாகிறது என்று எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். குஞ்சு வந்த பிறகு முட்டை எங்க? எங்கே? முட்டையே குஞ்சானது, விதையே தளிரானது. அதுபோல எப்படி மூலமாகிய வித்தே அடைந்த தன்மாற்றம் தாவரங்களாக ஜீவன்களாக வந்ததோ, அதே போல ஆதிநிலை ஆகிய இறைநிலை அடைந்த தன்மாற்றமே இறை துகள் முதல் மனித இனம் வரைக்கும். அந்த வார்த்தையே தன்மை மாற்றம், தன்மாற்றம். இறைநிலைக்குள் அடங்கியிருக்கின்ற தன்மைகள் அடைந்த மாற்றம். என்னெல்லாம் தன்மைகள் அடங்கியிருந்தது என்பதை பரம ரகசியம் என்ற தலைப்பில் பிரபஞ்ச தன்மாற்றத்தை சிந்தித்தோம். இப்படி ஒவ்வொரு தோற்றமாக வெளிப்பட்ட போது இறைத்துகள் பல கோடி இணைந்து ஒரு தொகுப்பாச்சு. அந்த தொகுப்புகளும் ஒரே வகையான தொகுப்பு அல்ல, 92 வகையான தொகுப்புகள் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அவற்றை எலக்ட்ரான், மின் அணு என்று சொல்கின்றோம். இவை அடைந்த மாற்றங்கள் என்ன? புரோட்டானாகவும் நியூட்ரானாகவும் மீண்டும் வெளியாக மாறியது தான். இறை துகளிலிருந்து மீண்டும் இறை துகளாக மாறுவது 3 நிலைகளிலே: மின்னணு, துணை மின்னணு, கருவணு. அப்ப இறைத்துகள் முதல் இந்த 3 நிலைகளை தன்மாற்றம் அடைந்து மீண்டும் இறைத்துகளாக மாறுகின்றது. அப்போ இந்த ஆதி இறைத்துகளுக்கும் அந்த இறைத்துகளுக்கும் இடையில் 3 நிலைகள்: மின்னணு, துணை மின்னணு, கருவணு. இந்த 3 மட்டுமா? ஏன்னா 92 மூலகங்கள்ல 3 நிலைகள் இருக்கு. 92 3 போட்டிங்கன்னா 300 ஆகிப்படும். கிட்டத்தட்ட 296 வந்துருமா? இப்படி பல வகையான தோற்றங்கள் தோன்றுவதற்கு இந்த மின்னணுவிலும் துணை மின்னணுவிலும் கருவணுவிலும் இப்படி 92 மூலகங்களில் இருக்கின்ற அணு வேறுபடுத்தக்க மாற்றங்களே தோற்றங்கள். அதிலிருந்து ஒவ்வொன்றாக வெளிப்பட்டவை தான் ஹைட்ரோஜன் முதல் யுரேனியம் வரைக்கும். அதுக்கு மேல் நிற்கிறது இல்லை. இப்படி அணு திரட்சியினால் தோன்றிய தோற்றங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ண முடியாத அளவுக்கு உள்ள கோடிக்கணக்கான சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள். இவை எல்லாவற்றுக்குமே ஒரு குடும்பம், குழுக்களாக தான் ஒவ்வொன்று அமைந்திருக்கிறது. ஏன்னா மிக நீண்ட சரித்திரம்
உடையது இந்த பரிணாம நிகழ்வு. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகின என்று கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு நீண்ட சரித்திரமுடையது தான் இறைநிலை முதல் பஞ்சபூதங்கள் வரைக்கும் வந்தது. இந்த நீண்ட சரித்திரத்தில் அடைந்த மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது என்று அதுக்கு ஒரு எல்லை இருந்தாலும் கூட அது கணக்கிட முடியாத அளவுக்கு விரிந்திருக்கிறது. விஞ்ஞானம் தோராயமாக ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தாலும் கூட அது மனிதனுடைய மன கணிப்புக்கு அடங்குவது இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 3000 மில்லியன் ஒளி ஆண்டுகள் விட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒளி ஆண்டுன்னா ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் ஓடக்கூடியது ஒளி கீற்று, லைட் வேவ். அப்போ ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகம் என்றால் ஒரு நிமிஷத்துக்கு 60ஆல் பெருக்கணும், ஒரு மணிக்கு 60ஆல் பெருக்கணும், ஒரு நாளைக்கு 24ஆல் பெருக்கணும், ஒரு வருஷத்துக்கு 365 கால் நாளில் பெருக்கணும். என்ன வருதுன்னு பாருங்கள். இன்ட்டு 3 பில்லியன் இயர்ஸ் போடுங்க, என்ன வரும். இவ்வளோ பெருசு டயமீட்டர்னா மனசாக கணிக்க முடியுதா பாருங்கள். ஸோ இது ஒரு தோராய கணக்கு தான், உண்மையான கணக்கு இல்லை, இது தோராய கணக்கு. எப்படின்னா நாம் வாழ்கின்ற பூமி சார்ந்திருக்கின்ற சூரியன், இந்த சூரியன் சார்ந்திருக்கின்ற இந்த பால்வெளி மண்டலமே 10,000 கோடி சூரியன்கள் நிறைந்திருக்கின்றன. இதை பால்வெளி மண்டலம் சொல்கிறாங்க, மில்கி வே கேலக்சி. இதுபோல் பல மண்டலங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களால் ஆன தோற்றங்களே நட்சத்திரங்களாகவும் சூரியன்களாகவும் பல்வேறு வகையான கோள்களாகவும் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தோற்றத்திற்கும் அதில் எந்த அளவுக்கு அணுக்கள் அமைந்திருக்கிறதோ, ஒவ்வொரு அணுவுக்கும் எந்த அளவுக்கு திணிவு அமைந்திருக்கிறதோ, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அந்த கோளுடைய எடையும் அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலையின் தன்மையும் அமையும். மகரிஷி அழகாக 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. அமைப்பு, துல்லியம், இயக்க விளைவு. எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தோற்ற அமைப்பு என்று உண்டு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அமைந்திருக்கின்ற தோற்ற அமைப்பு ஒரே வகையானது தான், குளோபல் உருண்டைகள் தான். கோளம் என்றால் உருண்டை என்றுதான் பொருள். கோளம் என்ற வார்த்தையே கோள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும், எரிக்கற்கள் எல்லாம் கோளம் இல்லையே, மீட்டியார்ஸ். எரிக்கற்கள் குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது. ஆனாலும் எரிக்கற்களுக்கு தனித்த ஆர்பிட், வட்டப்பாதை கிடையாது. ஒரு கோளுடைய மையத்தை சார்ந்தே அது அமைந்திருக்கும். இப்படி ஒரு கோள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் அதனுடைய இயக்க எல்லையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குள் அமைவது தான் எரிக்கற்கள். அதனால் பிரபஞ்சமே ஒரு மிகப்பெரிய கோள வடிவம். ஒவ்வொரு சூரியனும் ஒரு கோள வடிவம், ஒவ்வொரு கோளும் ஒரு கோள வடிவமே. இப்படி தோன்றிய பல கோடிக்கணக்கான இயக்கங்களிலே அதது ஒரு தாய்க்கோளை மையமாக வைத்துக்கொண்டு இயங்குகின்ற அமைப்பை பெற்றன. இப்படி அமைந்தது தான் 27 வகையான நட்சத்திரங்கள். அதனால் நட்சத்திர தொகுப்புகள் என்று சொல்லுவாங்க. அதை பார்க்கிற போது எப்படி நாம் மேகங்களை பார்க்குற போது ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒரு மாதிரி ஷேப் தெரியும். யானை மாதிரி தெரியும், மயில் மாதிரி தெரியும், இல்லைங்களா, எருமை மாதிரி தெரியும்.
அதே போல் இங்கிருந்து நட்சத்திர தொகுப்புகளை பார்க்கின்ற போது அதுவும் ஒவ்வொரு தோற்றத்தை சார்ந்த மாதிரி தெரிந்தது. அதுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று 27 வார்த்தைகளை கொடுத்தாங்க நம்முடைய முன்னோர்கள். வானியல் சாஸ்திரம், காஸ்மாலஜி. இந்த 27 நட்சத்திர தொகுப்புகள் இவை இருக்கின்ற இடத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு தூரம் உண்டு, கோடிக்கணக்கான மைல்கள். அது விஞ்ஞானம் சொல்கிறது. நமக்கு மிக அருகில் உள்ள ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஒரு ஒளி கீற்று கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கீற்று இந்த பூமி வந்து சேர்வதற்கு 4 வருஷம் ஆகுது. என்ன ஸ்பீட்லிங்க? ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிற ஒளி கீற்று பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து நமக்கு வந்து சேர்றதுக்கு 4 வருஷம் ஆகுது. எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ இவ்வளவு நீண்ட தூரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களே இங்கே ஜீவனம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம். இதை உணர்ந்த முன்னோர்கள் தான் ஒரு குழந்தை பிறந்தா என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ ராசி நட்சத்திரமே ஒரு மனிதனுக்கு அடிப்படை. ஒவ்வொரு நட்சத்திர தொகுப்புக்கும் ஒரு அலைத்தன்மை உண்டு. அந்த தன்மைக்கு ஏற்ற தாக்கத்தை அதுக்கு நேராக எங்கே அந்த அலைகள் வீசப்படுகின்றதோ அந்த இடத்துல ஏற்படுத்திவிடும். ஒரு கரு உருவாகின்ற போது எந்த நட்சத்திரம் அருகில் இருக்கிறதோ அல்லது அதிலிருந்து வரக்கூடிய ஒளி கீற்று சக்தி வாய்ந்தாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் இந்த உருவாகின்ற தாயின் கர்ப்பத்தில் உருவாகின்ற கருவுக்கு அடிப்படையாயிடும். அதுதான் அதுக்கு ஜென்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் இயல்பை ஒட்டி இந்த குழந்தையுடைய இயல்பு தாக்கப்படும். இப்படி 27 தொகுதிகளாக அமைந்த நட்சத்திரங்கள், அதிலிருந்து வீசக்கூடிய அலையினுடைய தாக்கம், இது முதல் கோட்பாடு இந்த பூமியில் ஜீவன் என்று உருவாவதற்கு. அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 27 நட்சத்திர தொகுப்புகளே இங்கே பல்வேறு ஜீவ இனங்களை தாண்டி கடைசியில் மனிதனாக நிறைய பெற்றிருந்தாலும் மனிதன் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். 27 நட்சத்திர தொகுப்புக்கும் மனித வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை மனித வாழ்க்கையை வச்சு கணிச்சு பார்த்தா சரியாக வரும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், தாயின் கருவில் ஒரு கரு வளர்கின்ற கர்ப்ப காலம் என்பது 10 மாதங்கள். 10 மாதம் என்பது 305 நாள் அல்ல, இல்லையா? 275 நாள், 70லேருந்து 80க்குள்ளே வரும். அப்போ 10 மாதம் இல்லையே, 275ஓ 70ஓ வச்சுக்கிட்டு நீங்கள் 30 வகுத்தீங்கன்னா 9 மாதம் தான் வரும். 9 மணி 27. அப்போது இன்று வரைக்கும் மருத்துவத்துறை விஞ்ஞானிகளும் என்ன சொல்கிறாங்க, 10 மாதம் கர்ப்பகாலம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன்னு தெரியுமா? 27 டிவைட் பண்ண 9 மாதம் தானே வருது. அப்புறம் ஏன் தப்பு கணக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் 10 10 10 10ன்னு? 270 27 வகுத்தீங்கன்னா 10 வரும். ஒரு குழந்தை இந்த 27 நட்சத்திர தொகுப்புகளில் ஏதோ ஒன்றில் தான் பிறந்தாகணும். ஒரு மாதம் 27 நட்சத்திரம் ஆகி போச்சு, அடுத்த மாதம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? மறுபடியும் அஸ்வினியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி 10 சுற்றுக்கு கணக்கெடுத்தீங்கன்னா 270 வந்துடும். அப்போ நட்சத்திரத்தின் எண்ணிக்கையே 10 மாத கணக்குக்கு அடிப்படை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் 14 வயதிலே பருவம் அடைந்தாலும் ஒரு 16 வயதிலே தான் குழந்தை பேற்றை தாங்கக்கூடிய முதிர்ச்சி என்பது ஏற்படும். 16 வயதிலிருந்து அந்த கருவுறுகின்ற காலம் நிற்கின்ற வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும்
கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருப்பை 27 குழந்தைகள் உருவாக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் லிமிட். விட்டால் 27 பெற்றுக்குவோம். ஆனால் வளர்த்துறதுக்கு ஆள் இல்லை, செலவுக்கு காசு இல்லை, அதனால் லிமிட் பண்ணிக்கிட்டோம். 2 இருந்து வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வருஷம் ஒரு பிள்ளை பெற்று எடுத்தேன், வயசு 26 ஆச்சுருவோம். அடுத்ததாக இந்த கருவிலே உதிக்கின்ற ஒரு குழந்தை அது வளர்ந்து வாழ்கின்ற வரைக்கும் பெறுகின்ற அனுபவங்கள், அந்த அனுபவங்களே நம்முடைய ஆத்மாவாக மனமாக சொல்லப்படுகிறது. சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா என்ற 2 தொகுப்பு இணைந்தது தானே ஆத்மா என்று சொன்னோம். இந்த 2 தொகுப்பிலும் இருக்கின்ற அனுபவ பதிவுகள், அவருடைய அலை தாக்கம் வீச்சு என்ன, எந்த வேகத்தில் அமைந்திருக்கிறது என்று ஆராய்ந்தால் எல்லாமே பீட்டா ஃப்ரீக்வன்சி தான். விஞ்ஞானம் தெரிந்தோ தெரியாமலேயோ அற்புதமாக கணித்திருக்கின்ற அளவு இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். மனம் என்பது 1 முதல் 40 அலைச்சுழல் வரைக்கும் இயங்குகின்ற வேகம் உடையது. அதில் 14லிருந்து 40 வரைக்கும் உள்ள அலைவேகத்துக்கு பீட்டா ஃப்ரீக்வன்சி, 13 முதல் 8 வரைக்கும் உள்ளது ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி, 7 முதல் 4 தீட்டா, 3 முதல் 1 டெல்டா ஃப்ரீக்வன்சி. 14லிருந்து 40 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 27. நாம் எத்தனை கோடிக்கணக்கான அனுபவங்களை பெற்றாலும் இந்த 27 எண்களுக்கு உள்ளதான் பதியும். அதுக்கு மேலே பதியறதுக்கு அங்கே ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ள எத்தனை கோடி அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா மலைப்பாகும். முதல்ல கம்ப்யூட்டர் உருவாக்கின போது இவ்வளோ பெரிய ரூம், எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய வாழுக, உள்ளே நுழைஞ்சாலே அடுப்புக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும் ஹீட்டு. ஆனால் அதனுடைய என்ன மெமரி பவர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சில பைட்ஸ் கணக்கு தான் இருந்ததுங்க. அப்புறம் அறிவு வளர வளர அதனுடைய ஆற்றல் கூடிக்கொண்டே வந்தது. கடைசியில் கம்ப்யூட்டர் எவ்வளோ பெருசு பெட்டிக்குள்ளே அடக்கி 1 GB தான் பெருசு, 1.5 லட்ச ரூபா அப்போவே வாங்கினாங்க. எப்போங்க 70 இல்லை, 1.5 லட்ச ரூபாய்க்கு 1 GB. ஏன் எம்பி, ஜிபி கிடையாது, எம்பி. இப்போது ஜிபி எத்தனையோ வந்துருச்சுங்க. விலையை பார்த்தா 15,000 கொடுக்குறேன்றான். பாருங்கள், ஒரு இன்னும் இதுக்குள்ளே எத்தனை ஜிபி கெப்பாசிட்டி எழுது பாருங்கள். 2 GB 8 GB எல்லாம் வந்துருச்சுங்க. பாக்கெட்டுக்குள்ளேயே சொல்லி வைக்கிறோம். இன்னும் சில பேர் கழுத்தையை தொங்கிட்டுக்குவாங்க, இவ்வளோதான் பென் ட்ரைவ்னு சொல்லி. அப்போ அவ்வளோ பேர் ரூமில் இருந்த கம்ப்யூட்டர் சுருங்கி இப்போ விரலுக்குள்ளே நிற்கிது. அதை விட அவருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்குது. இது போல தான் ஒரு எண்ணிக்கைக்குள் பல கோடிக்கணக்கான அனுபவங்கள் பதிந்திருக்கும். அப்போ 27 எண்களுக்குள் ஒரு மனித வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்கள் இருக்குன்னு பாருங்க. ஒரு மனிதன் சொன்னால் ஒரு பிறகு மட்டும் கணக்கு இல்லைங்க. இந்த பிறவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு எத்தனை பிறவிகளை சந்தித்தோமோ அத்தனை அனுபவ பதிவுகள் நம்மள இருக்கும். அது புதுப்பிக்கப்பட்டதும் உண்டு, புதுப்பிக்கப்படாது அடக்கம் பெற்றிருப்பதும் உண்டு. இத்தனை பதிவுகளும் தாங்கியிருக்கின்ற அலை வேகம் பார்த்தீங்கன்னா 27 எண்களுக்குள் முடியுதுன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி வந்தது கணக்குன்னு பாருங்கள். அதனால் நட்சத்திரங்களுடைய தாக்கமே மனிதன் வரைக்கும் உள்ள ஜீவன்களில் தோற்றங்கள் வருவதற்கும் மாற்றங்கள் அடைவதற்கும் மன இயக்கம் நிறைவேற்றுவதற்கும் அடிப்படை. 14 எண்ணுக்கு கீழே 13 கரங்கிட்டாலே எண்ணங்கள் இருக்காது. அது தூய்மையான காந்த நிலை. தவத்திலே நாம் ஒடுங்கி போகிற போது 13 தான் முதல்ல தொடங்குகின்றோம். உணர்வு நிலையிலிருந்து
அடக்க நிலைக்கு வருகின்ற போது 13 தான் துவக்கம், ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. 13லிருந்து 8 வரைக்கும் அலைந்து கொண்டிருப்பது ஆக்னா, 8இல் நிலைப்பது துரியம். 8இல் நிலைத்து விட்டால் அது தானாக ஒடுங்கி உள்ளே போயிடும், தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி. அதனால் நமக்கு தவத்தில் எண்ணங்கள் வந்தாலே நம்ம ஆல்ஃபா நிலை தொடவில்லை என்பதுதான் உண்மை. எண்ணம் அற்றுவிட்டால் ஃப்ரீக்வன்சி இறங்கி போச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த 27 நட்சத்திரங்களுடைய அடிப்படையே அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணம். அடுத்தாக பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியன் முதல் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு அலை தன்மை உண்டு. அதிலேயும் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களுடைய அலை தன்மை மிக சிறப்பு வாய்ந்தவை. மகர்ஷி அவர்கள் நவகிரக தவம் நடத்துகிற போது இந்த சிறப்புகள் எல்லாம் அழகாக விவரிக்கிறாங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு எலும்பை போன்ற உறுதியான ஒரு பொருளை உருவாக்குகின்ற அலை தன்மை உண்டு. அந்த தன்மை படிப்படியாக அடைந்த மாற்றமே தாவரங்களிலே பார்த்தீங்கன்னா லேசாக நரம்புகள் மாதிரி இருக்கும். கிளை என்று வரும்போது அதுக்குள்ளே நரம்புகள் தெரிச்சப்படுகின்ற பொழுது தான் தண்டு பகுதியை உருவாகும். அதுலேயும் பாருங்கள், முருங்கை மரத்தை ஏறி நிற்க முடியுமா? இல்லை தேக்கு மரத்துடைய கொம்பை உடைக்க முடியுமா? அதுலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இப்படி அந்த எலும்பு என்ற அலைகளுக்கு அடிப்படை ஒன்றாக இருந்தாலும் மண்ணின் அலைகள் சேருகின்ற தன்மையும் அந்த ஜீவனின் வாழ்க்கை தேவைகளை ஒட்டிய நீதிகளும் இதெல்லாம் சார்ந்து அடைகின்ற பல்வேறு நிலைகளே அந்த எலும்பு என்ற உறுதித்தன்மை வருவதற்கும் வந்த சரித்திரம். நமக்குள்ளே எடுத்து பாருங்க, ஒட்டுமொத்த உடம்பு ஒரே எலும்பாக இருந்து வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஜோடி நம்பர் 1 எங்க, டாப் சிங்கர் எங்க? ஒட்டுமொத்த எலும்பு ஒரேன்னு வச்சுக்கோங்க, எங்கே ஆடுறது போய்? இந்த விரலை மடக்கிறப்போ எத்தனை பெண்ட் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்குள்ள எலும்பு தான் இருக்கு. அப்போ இந்த உடல் இயக்கத்தை மையமாக வைத்துக்கொண்டு அந்த தேவைக்கு ஒட்டியவாறு அந்த எலும்பு என்ற ஒரே பொருள் பின்னப்பட்டு பல்வேறு நிலைகளில் அமைந்திருக்கின்றது. அதனால தான் இந்த உடல் வந்து தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக நிறைவு செய்து கொள்ள முடிகிறது. அடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா புதன் என்ற கோள். இதிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு பச்சையம், இந்த குளோரோஃபில் உருவாக்க காரணம் புதனுடைய அலைகள், பசுமை நிறமான அலைகளை வீசக்கூடியவை. அந்த அலைகளின் தாக்கமே இந்த பூமியில் தோன்றுகின்ற ஜீவன்களிலே பசுமை என்ற நிலவு ஏற்படுவதற்கும், அந்த பச்சையம் என்ற பொருளே உயிர்நிலங்களில் தாவரத்தை தாண்டி புழு முதல் மனிதன் வரைக்கும் வருகின்ற போது அடைந்த மாற்றம் தோல் பகுதியாக வந்தது. அந்த அடுத்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சுக்கிலம், சுக்கிரன், வித்து சக்தின்னு சொல்லுவோம். சுக்கிலம் என்றால் வித்து சக்தி, வித்து என்றால் சந்ததி என்று பொருள். அப்போ ஒன்றிலே இருந்து இன்னொன்று உருவாவதற்கான ஆற்றல் அந்த வித்திலே அடக்கம் பெற்றான். எந்த ஜீவனாக இருந்தாலும் தன்னுடைய சந்ததி உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் பெற்ற வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தையும் சுருக்கி இருப்பாக்கக்கூடிய இடம் அதனுடைய வித்து சக்தி. அது முடிகின்ற வரைக்கும் எத்தனை அனுபவங்களை பெறுகிறதோ அத்தனையும் அந்த வித்துக்குள்ள இருப்பாக்கிவிடும். அந்த வித்திலிருந்து வருகின்ற தோற்றம் அதே தாயை ஒட்டிய வகையிலே அனைத்து உருவமைப்பு, குணம், அறிவியல் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களை வெளிப்படுத்தும். அடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இந்த
பூமி. இந்த பூமி எடுத்துக்கொண்டீங்கன்னா பஞ்சபூதம் என்றே மகரிஷி ஒரு தவத்தை வச்சுட்டாங்க. பஞ்சபூத அப்புறம் நவகிரக தவம். பஞ்சபூதங்கள் அமைந்தது தான் இந்த பிரபஞ்சம். இவற்றை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும், இந்த பூமிக்குள் இந்த பஞ்சபூதங்கள் அமைந்த சிறப்பு மிக அற்புதமானது. அந்த சிறப்பு இந்த பூமியின் அமைவில்லை என்றால் இந்த பூமியில ஜீவன்கள் தோன்றிருக்க முடியாது. அதனால் இந்த பூமியில் இந்த 4 பௌதிகங்கள், விண் என்ற அடிப்படை ஆற்றல், அது இண்டிபெண்டன்ட் எனர்ஜி பார்ட்டிகள் என்று விஞ்ஞானம் சொல்லும். அதனுடைய பரிணாமமே காற்று, வெப்பக்காற்று, திரவப்பொருள், திடப்பொருள். விண் என்ற அடிப்படை அது ஒவ்வொரு பௌதிகத்திற்கும் ஊடாகவும் இருக்கும், தனித்த ஆற்றல் அலைகளாக ஊடுருவி ஓடிக்கொண்டும் இருக்கும். அதனால் அதையும் ஒரு பௌதிகமாக இணைத்துக் கொண்டால் பஞ்ச பௌதங்கள் இணைந்தது இந்த பூமி. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மைய பகுதியில் நெருப்பு குழம்பு, அதை அடுத்து பல்வேறு உலோகங்கள், கெட்டி பொருட்கள், மேலே வர வர திணிவு குறைந்த பொருட்கள், பிறகு நீர் பகுதி, பிறகு தாவரத்தை பகுதியில் மேலே தண்டு பகுதியெல்லாம் வரும். இது சேர்ந்த காற்று மண்டலம். இந்த காற்று மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா பூமியுடைய தரைப்பகுதியிலேருந்து ஒரு 10 மைல் உயரம் வரைக்கும் ஆக்சிஜன், அது கூட திணிவு நிலையில் பேதப்படும். இங்கே இருக்கிற அளவுக்கு ஆக்சிஜன் மேலே போக போக இருக்காது, அப்படியே குறைந்து கொண்டே போகும். கிராஜுவலி குறைந்து கொண்டே வந்து பிறகு ஆக்சிஜன் இல்லாத நிலையில் போய் பிறகு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அதிகப்படியான காற்று நிலை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன். 97% ஹைட்ரோஜன் தான் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிறதாக விஞ்ஞானம் சொல்கிறது. இப்படி இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில், இந்த ஹோலிஸ்டிக் ரேஷியோ என்றார் மகரிஷி, தெய்வீக விகிதாச்சாரம், அதோடு இந்த அலைகளிலே அமைந்த காந்தம், பஞ்ச தன்மாற்றம் அமைந்த காந்த அலைகள் ரெண்டும் சேர்ந்த ஒரு சிறப்பு. இப்படி 27 நட்சத்திரங்களும் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அலை வீச்சும் இந்த பூமியில் உள்ள பஞ்சபூத சேர்க்கையும் இணைகின்ற போது ஒரு சிறப்பு அமையும். அடுத்து இந்த பூமியை தாண்டி வந்தீங்கன்னா துணைக்கோள் சந்திரன். இது ரத்தம், என்ன சொல்லுவாங்க, ரெட் ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பஸல்ஸ், இரத்த ஓட்டத்திற்கு மூலமான ஆற்றல் சந்திரன் என்ற கோளிலிருந்து வருகின்ற அலைகளுக்கு தன்மையாக அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு இந்த எலும்புக்கு ஊடாக ஒரு மஜ்ஜை போன்ற ஒரு பொருளை உருவாக்க, அதை அடுத்து வருகின்ற போது இந்த மஜ்ஜையிலையும் இன்னும் மேன்மை வாய்கின்ற போது அது மூளை செல்களாக உணர்கின்ற தன்மை உள்ள செல்களாக மாற்றம் அடையும். மூளையினுடைய ஒட்டுமொத்த கேந்திரம் தலைப்பகுதியில் அமைந்திருந்தாலும் அவருடைய தன்மை, அதே தன்மையுள்ள செல் அமைப்பு ஒவ்வொரு உறுப்புக்கு ஊடாகவும் அமைந்திருக்கும். அது சிந்திக்கின்ற ஆற்றலுக்கு வரக்கூடிய மூளை பகுதியாக அமைந்தது குரு என்ற கோள். அது அடுத்து பார்த்தீங்கன்னா சனி. நரம்பு மண்டலங்கள் தோன்றுவதற்கான காரணிகள் சனியுடைய அலைவீச்சு. அது பிறகு 3 கோள் இருக்கு, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இவையெல்லாம் சூரியனுடைய மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 88 கோடி மைல் தூரத்தில் அமைந்தது சனி என்ற கோள். அது பிறகு இன்னொரு 88 கோடி மைல் தூரம் கேப் வந்துச்சுங்க. 176 கோடி மைல் தூரத்தில் அமைந்தது தான் அடுத்த கோள் யுரேனஸ். 220 கோடி மைல் தூரத்தில் அமைந்தது நெப்டியூன். கிட்டத்தட்ட 360 கோடி மைல் தூரத்தில் அமைந்தது தான் புளூட்டோ.
இவை எல்லாமே மிக தொலைவில் அமைந்திருப்பது மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்தில் மிக மிக லேசான கிரகங்கள் இந்த கடைசியில் உள்ள 3 கோள்கள். அதிலிருந்தும் அலை வீசுகிறது என்றாலும் அவருடைய தாக்கம் மிக பெரும் அளவில் இல்லை என்பதனால் நம்முடைய முன்னோர்கள் வானியல் சாஸ்திரத்தை கணிக்கின்ற போது நவக்கோளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நவக்கிரகங்கள். இப்படி ஒரு கரு உருவாவதற்கு 27 நட்சத்திர தொகுப்புகள் ஒரு காரணம், நவக்கிரகங்கள் இரண்டாவது காரணம், பூமியிலே அமைந்த பஞ்சபூத சேர்க்கையும் காந்தத்தின் பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒரு காரணம். இந்த மூன்றும் சேர்ந்த சிறப்பு தான் இங்கே நுண் உயிர் என்ற ஜீவன் தோன்றி அது பரிணமித்து அடைந்த மாற்றங்களே மனிதன் வரைக்கும் என்று உயிரின தன்மாற்றத்தில் பார்த்தோம். இப்போ ஒரு மனிதன் தோன்றி கருவாக ஒரு தாயின் கர்ப்பத்தை உருவாகணும்னாக்கா இந்த ஜீவன் தோன்றுவதற்கே ஒரு அடிப்படை இயக்கம் அவசியம். புழுக்கள் வரைக்கும் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. 3 அறிவு உள்ள பூச்சினங்களில் தொடங்கி தான் அந்த பேதம் உருவானது. ஆனால் அந்த பேதங்களுக்கான அடிப்படை காரணம் அயல் மகந்த சேர்க்கை என்று பார்த்தோம். அயல் மகந்த சேர்க்கையின் காரணமாகத்தான் புதிய ஜீவன்களே உருவாக தொடங்கின. கிராஸ் பிரீடிங் டெக்னிக். இப்படி ஒவ்வொரு ஜீவன் அடைகின்ற மாற்றங்கள் எல்லாமே அதனுடைய கருவிலேயே இருப்பாவதனால் அந்த வித்தில இருந்து அடுத்து வருகின்ற போது அதே தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே வரும். இப்படி மனித குழந்தை உருவாகின்ற போது தாய் தந்தை இருவருடைய உயிர் அணுக்களின் இணைப்பே ஒரு கரு. தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இதுதான் சஞ்சித கர்மா. குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளில் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டனவோ அந்த பதிவுகளின் தாக்கம் நம்ம இடத்துல அதிகமாக இருக்கும். அதுதான் சஞ்சித கர்மாவுடைய ஆற்றல். அதன் பிறகு அந்த கரு உருவாகி வளர்கின்ற காலத்தில் தாய் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் இன்னும் கூடுதலாக புதுப்பிக்கப்படும். இப்படி ஒரு கரு உருவாவதற்கு என்ன காரணம் என்பதை 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று சமீப காலம் வரைக்குமே, ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம், இறைவனாக பார்த்து குழந்தைகளை கொடுக்குறான். கடவுளாக பார்த்து கொடுக்கறது குழந்தைன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானம் சொல்லுகிறது அதெல்லாம் இல்லை, ஸ்பெர்ம் ப்ளஸ் ஓவம், ஒரு வித்து அணுவும் ஆண் வித்து அணுவும் பெண் விந்து நாதமும் இணைந்தால் ஒரு கரு உருவாகும். இந்த 2 கோட்பாடுகளும் அரைகுறை. எப்படின்னா, கடவுளாக பார்த்து குழந்தை கொடுக்குறான்னு சொன்னால் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? ஆண் பெண் இணைந்தால் குழந்தை பிறக்கும் என்றால் அப்போ சாந்தி முகூர்த்தத்திலேருந்து 270 கூட்டினீங்கன்னா டேட் ஆஃப் டெலிவரி தெரிஞ்சு போயிடும். 2 கூட்டிங்கன்னா எல்கேஜி அட்மிஷன் டேட் தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். சார் 2012 நமக்கு ஒரு சீட்டு வேணும், பிடிங்க, அட்வான்ஸ் 10,000 கொடுத்துடலாமா? இல்லை, 9வது மாதம் கரெக்டாக குழந்தை பிறக்கிற தம்பதிகளும் இருக்கிறாங்க, 1 வருஷத்தில் குழந்தை பிற தம்பதி இருக்கிறாங்க, 4-5 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கிற தம்பதிகளும் இருக்கிறாங்க. அப்போது இந்த 2 கோட்பாடுகளும் இணைந்தால் அது முழுமை. ஒரு
மனித கரு உருவாவதற்கு தாய் தந்தை மட்டும் காரணி அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலும் ஒரு காரணம். இந்த 27 நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய அலை வீச்சும், நவ கிரகங்களில் இருந்து வரக்கூடிய அலை வீச்சும், கணவன் மனைவி இயக்கத்தால் இணைகின்ற கருவினுடைய தன்மையும், இந்த மூன்றும் இணைந்தால் அந்த மலர்ச்சி ஏற்பட்டால் தான் கரு உருவாகும். அப்போ அந்த இணைந்த கருவில் இருக்கின்ற பதிவுகளை அதை சேர்த்து, அதாவது தாய் தந்தையுடைய உயிரணுக்கள் வருகின்றன, அதுக்குள்ளே 2 பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள் கர்ம வினைகளாக பதிந்திருக்கின்றன. இவை இரண்டும் இணைகின்ற போது அதில் உள்ள பதிவுகளை தூண்டி விடுகின்ற வகையிலே நட்சத்திரங்களின் அலை வீச்சும் நவ கிரகங்களின் அலை வீச்சும் இணைந்தால்தான் அந்த கரு மலரும், இல்லைன்னா மலராது. இது எப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன கீரை விதை, அந்த விதைக்குள் இன்னொரு கீரை ஒரு கீரை விதைக்குள்ளாக அது இயங்கி பெற்ற எல்லா பதிவுகளும் அடங்க இருந்தாலும் அந்த விதையிலிருந்து இன்னொரு கீரை செடி உருவாகின்ற ஆற்றல் உண்டு என்பது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அந்த கீரை விதையை ஒரு அரையடி அளவுக்கு மண்ணில் பறித்து உள்ளே போட்டால் தான் அது முளைச்சி மேலே வர முடியும். அதே கீரை விதையை ஒரு 2 அடி உள்ள குழி தோண்டி உள்ளே போச்சு வச்சுங்க, என்றைக்காவது மேலே வர முடியுமா? இருக்குது, முளைக்கின்ற விதை தான் அது, ஆனால் முளைக்காது. இதே மாதிரி தான். அப்போ தாய் தந்தையுடைய உயிரணுக்களில் ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அடக்கம் பெற்றிருந்தாலும் அது உள்ள அந்த அலைகளை தூண்டிவிட்டு மலர்ச்சி பெறச் செய்வதற்கு இந்த பிரபஞ்சத்துடைய அலை வீச்சு இல்லை என்றால் முடியாது. அந்த பிரபஞ்ச அலை வீச்சை கடவுள் கொடுக்குறான் என்று முன்னோர்கள் சொன்னாங்க. அது இருந்தாலும் இந்த இயக்கம் இல்லை என்றால் அது மலர்ச்சி அடையாது என்பதனால் ஆண் உயிரினமும் பெண் உயிரினமும் சேர்ந்தால் தான் கரு உருவாகும் என்று விஞ்ஞானம் வெளிப்படுத்தியது. இந்த 2 கோட்பாடு இணைத்தால் தான் அது முழுமையாகிறது. இப்படி ஒரு கரு உருவாவது அவருடைய எந்த இடத்தில் எந்த தாய் தந்தைக்கு அந்த கரு உருவாகிறது என்பதை ஒரு கணக்கு பார்க்கணும். தாயின் கர்ப்பத்திலே கரு உருவாகின்ற போது ஆக்சுவலாக நம்ம ஜோதிடம் கணிக்கிற போதெல்லாம் ஜென்ம காலம் என்பதை பிரசவித்த நேரம்தான் கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் அந்த பிரசவ நேரத்தை வச்சுக்கிட்டு ராசி போடுவாங்க. அதே சமயத்தில் பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு 10 மாதத்துக்கு முன்பு எப்படி கோல்நிலை இருக்கும் என்று அந்த கணக்கு எடுத்து அம்சம் போடுவாங்க. ராசி அம்சம் 2 சேர்ந்தது தான் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறாங்க. ஆனால் இது தோராய கணக்கு தான், ஏன்னா அம்சம் கரெக்டாக கணிக்க முடியாது. அவ்வளவு ஏன் பிரசவ நேரத்தை சரி கணிக்க முடியாது, எந்த வாட்ச் கரெக்டாக ஓடுது. சில செகண்ட்ஸ் மாறினாலும் பலன்கள் மாறுபடும். இப்படி ஒரு கரு உருவாகின்ற போது தாய் தந்தை உயிரணுக்கள் இணைந்து கூடு அலைவச்சு இணைகின்ற போது கரு மலர்ச்சி பெற தொடங்குது பாருங்க, அதுதான் உண்மையான ஜனன காலம். அதை அறிவது மிக மிக கடினம். அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்துடைய தாக்கம் மற்ற கிரகங்களுடைய அலைவச்சு எப்படி அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய குடும்பத்திலே முக்கியமான கிரகங்கள் சொன்னோம், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் அதனுடைய ஓட்ட வேகம் பார்த்தோம்னா மிக அதிசயமான அளவு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். உதாரணமாக இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்களேன்,
ஒரு மணிக்கு 65,000 மைல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குது. 10,500 மைல் ஸ்பீடில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு கோளும் ஓடுகின்ற வேகம் நம்முடைய கணிப்புக்கு எட்டாத வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய குரு என்ற கோள் 12 வருஷத்துக்கு ஒரு சுற்று வந்துடுது. எவ்வளோ கோடிக்கணக்கான மைல் ஆர்பிட்டுங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வேகத்தில் ஓடுதுன்னு கணக்கு பாருங்களேன். ஒரு வினாடியில் ஒரு கோள் எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போது ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாகின்ற அந்த நேரத்தை விஞ்ஞான கருவி இருக்குங்க, ஸ்டில் போட்ட வேண்டியதுதான். எந்தெந்த இடத்துல அந்த கிரகங்கள் நின்றுச்சுன்னு ஸ்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கிரகங்கள் எல்லாம் அதே இடத்துல இருந்ததா என்றால் இருந்திருக்காது. அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது ஒரு கோள் கரு உருவாகின்ற போது இருக்கின்ற இடமும் அடுத்த வினாடி முதல் வரக்கூடிய காலங்களில் அது ஓடக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா கோணம் மாறிக்கொண்டே வரும். உதாரணமாக குரு என்ற கோள் 12 வருஷத்துக்கு ஒரு சுற்று சூரியனுடைய ஆர்பிட்டில் சுற்றி வந்துடுதுங்க. கரு உருவாகின்ற போது குரு என்ற கோள் நேரடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூமிக்கு நேரடியாக இருக்குன்னு வச்சுங்க. உருவாகின்ற கருவுக்கு குருவுடைய அலைகள் அதிக அளவில் உச்சத்தில் பாயும். அந்த குழந்தைக்கு மூளை திறம், சிந்தனை திறம் அற்புதமாக அமையும். எது சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். நினைவாற்றல் அற்புதமாக இருக்கும். அந்த அலைகள் அந்த கருவில் ஊடுருவுகின்ற போது உருவான கருவுடைய மூளை செல்களுக்குள்ள தன்மையில் இது நல்ல ஆற்றலை திணிவை ஏற்படுத்திவிடும். என்ன பொருள் அப்படின்னா, அந்த குழந்தையின் மூளை செல்களுக்கு அதிகப்படியான குருவினுடைய அலைகளை வாங்குகின்ற தன்மையும் அதை நிறுத்தி கொள்ளக்கூடிய ஸ்திரத்தன்மையும் இருக்கும். எல்லாருக்கும் தானே குருவுடைய அலைகள் ஒரே மாதிரி கிடைக்கிது. வாத்தியார் எல்லா பசங்களுக்கும் ஒரே பாடம் தான் நடத்துகிறாங்க. 40 பசங்களுக்கு ஒரு கிளாஸில் ஒருத்தன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இன்னொருத்தன் 0. இது மாதிரி குருவுடைய அலைகள் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தான் வீசிக்கிட்டு இருக்கும். கோணம் மாறுகின்ற போது எல்லாருக்கும் தான் மாறும். 644 கோடி மக்களுக்கும் ஒரே குரு தான். நம்ம குரு உச்சம், அவனுக்கு நீச்சம் இல்லை. ஆனால் எங்கே பேதம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு உருவான போது அந்த குரு என்ற கோள் நேரடியாக அலை வீச்சுகின்ற போது இதனுடைய தன்மை மாறுபடுகிறது. அதிக அளவு ஆற்றலை வாங்கி அதை ஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பேரிங் கெப்பாசிட்டி வந்துடும். 6 வருஷம் கழித்து அந்த பக்கம் போயிடும் குரு என்ற கோள். இதுக்கு ஆக்சுவல் நிறைய தேவைப்படுகிறது. ஆனால் குரு அந்த பக்கம் போயாச்சு. இப்போ கொஞ்சம் சிந்தனையில், கொஞ்சம் புரிதலில் கொஞ்சம் லேசான மாற்றங்கள் இருக்கும். அடிப்படை மாற்றம் இல்லை, ஒரு தற்காலிகமான மாற்றம் இருக்கும். இதே போல் சனி என்ற கோள் உச்சத்தில் இருந்தால் நரம்பு மண்டலம் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். உடம்புக்கு சக்தியே நரம்பு மண்டலம்தான். இளமை என்பது நரம்பு முறுக்கு தான். நரம்பு தளர்ந்து போச்சுன்னா முதுமை என்று பேர். அப்போ ஒரு மனிதனின் ஆயுளை நிச்சயிப்பது, வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய செயல் திறமையை நிச்சயிப்பது சனி என்ற கிரகம். ஒரு கரு உருவாகின்ற போது சனி உச்சத்தில் இருந்தால் அவனுடைய செயல் திறமை அற்புதமாக இருக்கும். அது 30 வருஷத்துக்குள்ளே ஒரு சுற்று வருதுங்க. 15வது வருஷம் நேர் இதில் அந்த பக்கம் இருக்கும். அப்போ வரக்கூடிய அலைகள் இந்த உடம்புக்கு போதாது. அப்போ என்னதுங்க, டெஃபிசிட். சனியுடைய அலைகளும் குருவின் அலைகளும் பற்றாக்குறையாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் உருவாகின்ற போது கோளுடைய இடத்தை தகுந்த மாதிரி இவனுடைய உடல் ரசாயனத்தன்மையிலே, உடல் உறுப்புகளின் தாங்கும் திறத்திலே ஒரு அளவு நிர்ணயிக்கப்பட்டுவிடும்.
அதுக்கு மேலே எண்ணெய் தூங்கினா உள்ளே போகாது. அதுக்கு மேலே என்ன பண்ணினாலும் உள்ளே நிற்காது. அதனால் அந்த அலை வீச்சை வாங்கி அதை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய திறம் அவருடைய ஜனனத்தில் அமைகிறது. ஆனால் ஜனன காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. இது எதை நிச்சயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கர்ம வினைகள். அப்போ எந்த கர்ம வினைகள் உள்ள தாய் தந்தைக்கு கரு உருவாகிறதோ அது தக்கா போல அதனுடைய கோளோட அலை வச்சு வருகின்ற பொழுது அந்த கரு உருவாகும். அதனால் 7 தலைமுறைகளில் என்னென்ன வாழ்க்கை அனுபவங்களை பெற்றிருக்கின்றோமோ அதில் எத்தனை புண்ணிய கர்மாக்கள் இருக்கின்றனவோ எத்தனை பாவ கர்மாக்கள் இருக்கின்றனவோ இந்த 2 கர்ம வினைகளுக்கு தக்கவாறு மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்களோட அலை வச்சு வருகின்ற பொழுதுதான் அந்த கருவை மலர்ச்சி அடையும். அந்த நேரத்தை இயல்பாகவே தூண்டிவிட்டு இணைப்பையும் ஏற்படுத்திவிடும். தாய் தந்தை இணைப்பையும் ஏற்படுத்தும். இப்படி இந்த இயற்கையின் ஒரு பகுதியே மனிதன். அதனால் எந்த ஒரு கோளிலிருந்தும் வரக்கூடிய அலை வீச்சிலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது. நாம் புரிந்து ஏற்றுக்கொண்டாலும் சரி, புரியாமல் அலட்சியப்படுத்தினாலும் சரி, உண்மை என்ன என்றால் ஜீவன்களின் தோற்றத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஆதாரமே பிரபஞ்சம். 27 தொகுதி நட்சத்திரங்களும் இந்த பூமியில் உள்ள நவ கிரகங்களும் இந்த பூமியில் உள்ள பஞ்ச பூதங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிச்சயிக்கின்றன. ஆனால் எந்த அளவுக்கு இவை நிச்சயிக்கின்றன என்று அடுத்த கேள்வி வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த 7 தலைமுறைகளில் என்ன புண்ணிய கர்மா இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இதெல்லாம் வெளிப்படுத்துகின்றன. அப்போ கிரகங்கள் என்ன செய்கின்றன என்றால் உள்ளதை மலர வைக்கின்றன. ஒரு கீரை விதைக்குள் இருக்கின்ற சக்தியை அலை வீச்சு மலர வைத்து அந்த கீரை விதை தண்டுக்கீரையா தண்டுக்கீரைவா, முளைக்கீரையா முளைக்கீரைவா, இல்லை அகத்திக்கீரையா சில மரமாவா. அப்போது விதையிலே தன்மை என்ன இருக்கிறதோ அதைத்தானே மலர வைக்குது. இது உண்மைதானே? இந்த உண்மையின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம்? இந்த நவகிரகங்களை மதித்து அவருடைய ஆற்றலை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் படி வாழ்கின்ற போது வாழ்க்கை நீதி என்ன என்றால் அற வாழ்க்கை. இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாற்றிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்படி கிரகங்கள் இருக்கிறதுனால உனக்கு இப்படி தான் வாழ்க்கை வரும். அப்போது நீங்கள் பொதுவாக ஜோதிடம் பார்ப்பவர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிரம்மா மாதிரி நினச்சிட்டு பேசுவாங்க. நான் எழுதி தர நடக்குதா இல்லையா பார் அப்படிம்பாங்க. இப்படி எத்தனை ஜோதிடர்கள் பார்த்தாச்சு. நல்ல தேதி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ. எந்த ஜோசியம் சாகலை. அதனால இந்த ஜோதிட சாஸ்திரம் பொய் அல்ல. ஜோதிடர்களே சிலர் பொய்யாக இருக்கலாம், எல்லாருமே இல்லை, சிலர் பொய்யாக இருக்கலாம். தனக்கு தெரியாததை அல்லது தான் அடிப்படை புரிந்து கொள்ளாததை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவனை செய்கின்ற போது இவன் தன்னை பிரம்மாவாக பாவித்துக்கொண்டு இப்படித்தான் நடக்கும், என்ன கிரகம் இப்படி இருக்கு என்று சொல்கிற போது இது மூட நம்பிக்கையாக மாறியது. நான் என்ன செய்வேன், கிரகம் அப்படி, நான் என்ன செய்வேன், தலையெழுத்து அப்படி. விதியை நம்பி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்றார் பட்டுக்கோட்டை. அப்போ விதி எப்படி இருக்குன்னு சாப்பிடாம வந்துடுவீங்களா? விதியே சரியில்லை, வருமானம் சரியில்லை, சாப்பிடாம வந்துட வேண்டியது தானே, ஏன் திருடுறோம்? அதனால் கிரகங்கள் உடைய தாக்கம் ஒவ்வொரு ஜீவன் இருந்தாலும் அந்த ஜீவன்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒரு சின்ன உதாரணத்து மூலம் பார்க்கலாம். இப்போ 7.5 சனி வந்தால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை.
இல்லைங்களா? அதுவும் லக்னத்துக்கு 7, 8, 9 வந்துச்சு வச்சுக்கோங்க, யாருக்கா பிடிக்குமா? அஷ்டமச்சனி 8 வந்தால் அஷ்டமச்சனி என்ன பண்ணும்? இல்லாத 9 வரும். இதுவே 4, 5, 6 வந்தா அது விக்ரமச்சனி, பொங்கு சனி. அது சனி ஒரு கிரகம் தானே, நமக்கு பொங்குது, இன்னொருத்தருக்கு மங்குது. ஒரு கிரகம் அப்படி 2 மாதிரி அழகில வீசும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, லக்னம் பூமி எந்த இடத்துல நான் பிறக்கிறோமோ அந்த இடம் லக்னம். சனிந்து வரக்கூடிய அலைகள் இந்த கோயம்புத்தூரில் இந்த இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜனனமாச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அலைகள் வந்து மோதுகின்ற போது நம்முடைய ஆத்மாவிலே என்ன கர்மவினை பதிவுகள் இருக்கின்றனவோ அந்த பதிவுகளிலே பாசிட்டிவ் வேவ்ஸ், புண்ணிய பதிவுகள் தூண்டிவிடுகிறது. லக்னத்துக்கு 4, 5, 6 வருகின்ற போது சனியுடைய அலைகள் நம்முடைய ஆத்மாவில் உள்ள புண்ணிய கர்மாக்களை தூண்டிவிடுகிறது. அப்படி தூண்டிவிடுகின்ற போது அந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலன் வெளிப்படுகிறது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை துணை, வீடு, மனை, மற்ற கௌரவம் இதெல்லாம் நமக்கு வந்து சேர்கின்றன. அந்த 6வது இடத்தை தாண்டி அடுத்த வட்டம் வரும், 7, 8, 9. இப்போ என்னாச்சுங்க, அதே சனியுடைய அலைகள் கோணம் மாறி போச்சுங்களா. அந்த கோணம் மாறுகின்ற போது இந்த மனிதனுக்கு என்ன பண்ணுது, அவருடைய பாவ கர்மாக்களை தூண்டிவிடுகிறது. புரியுதுங்களா? அவருடைய பாவ கர்மாக்களை தூண்டிவிடுகிறது. பாவத்துடைய சம்பளம் என்ன? ஆரோக்கியம் கெட்டு போய் வியாதிகள் வரும், நிம்மதி கெட்டு போய் குழப்பங்கள் வரும், சந்தோஷம் கெட்டு போய் துக்கங்கள் வரும், வசதிகள் அழிந்து போய் வறுமை வரும், உறவுகள் கெட்டு போய் பிரிவுகள் வரும், மதிப்பு கெட்டு போய் மானம் பங்கமாகும். இப்படி பல வகைகளில் நம்முடைய அதர்மத்தின் செயல்களால் ஏற்பட்ட பாவ பதிவுகளால் இப்போ வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கின்றோம். மறுபடியும் 10, 11, 12 வந்துடும். அடுத்து மறுபடியும் பாசிட்டிவ் வேவ்ஸ். இப்படி சனி என்ற கோள் ஒரு மனிதனுடைய கர்ம பலன்களை தூண்டிவிடுகின்ற செயலை செய்கின்றது. ஒரு சில கோணங்களில் அது புண்ணிய பலன்களை தூண்டிவிடுகின்றது, அடுத்த கோணங்களில் பாவ பலன்களை தூண்டிவிடுகிறது. இப்போ சனி செஞ்ச எந்த பாவம் என்ன? இருக்கிறது தூண்டிவிட்டது தான். அப்போது ஒரு கோணத்தில் நன்மைகளை சந்திக்கின்ற போது அந்த சனியை நாம் வரவேற்கிறோம். இன்னொரு கோணத்தில் நம்முடைய பாவப்பதுகளை தூண்டிவிட்டு துன்பங்களை கொடுக்கின்ற போது அந்த சனியை நாம் வெறுக்கிறோம். ஆனால் சனி என்ற கோள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இது இன்னொரு கோணத்தை சிந்தனை செய்து பாருங்க. ஒரு நல்ல புண்ணியமான ஒரு ஆத்மா, நல்ல பூர்வீகத்தில் நல்ல புண்ணிய கர்மாக்கள் மட்டுமே செய்த ஒரு பரம்பரையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதில் பாவப்பதிவுகளே இல்லை. ஏன்னா எல்லோருமே தர்மத்தின் வாழ்ந்தவர்கள், அதர்மத்துக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட சந்ததியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த சனி கிரகம் லக்னத்துக்கு 4, 5, 6 அடித்தாலும் அலைகள் வெளிப்படுது, பாசிட்டிவ் வேவ்ஸ். 7, 8, 9 அடித்தாலும் அலைகள் வெளிப்படுது. அந்த கர்மாவுக்குள்ள பாவப்பதிவுகள் இல்லை, புண்ணியம் மட்டும்தான் இருக்குது. இப்போ எதை வெளிப்படுத்தும்? அதே புண்ணியத்தை தான் வெளிப்படுத்தும். ஆனால் இருக்கிறது தான் வெளியே கொடுக்க முடியும். இப்போது இந்த மனிதனுக்கு அஷ்டமச்சனி வேலை செய்யுமா? ஒன்றும் செய்யாது. அப்போது அந்த கிரகங்கள் எல்லாம் என்ன வேலை செய்கின்றன என்றால், இந்த வித்திலே என்ன தன்மைகள் உள்ள அடங்கியிருக்கின்றதோ அந்த தன்மைகளை மலரச் செய்கிறது. அப்போ அம்பின் மேல் குற்றமா இல்லை எய்தவன் மேல் குற்றமா? ஆத்மாவிலே களங்கத்தை சேர்த்தவன் மேல் பாவமா இல்லை அதை வெளிப்படுத்திய சனியின் மேல் குற்றமா?
இப்படி ஒவ்வொரு கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்கா எந்த கோளும் ஒரு ஜீவனுக்கு துன்பத்தை கொடுப்பது இல்லை. அது என்ன செயலை செய்ய முடியும் என்றால் இதனுடைய கருமையத்திலே ஆத்மாவிலே என்ன கர்ம பலன்கள் அடங்கியிருக்கின்றதோ அந்த பலன்களை பிரதிபலிக்க செய்வதுதான். ஒன்று ரிஃப்ளெக்ஷன் தான் பண்ணதே தவிர கிரியேஷன் பண்ணுறது இல்லை. அப்போ உள்ளது வெளிப்படுகிறது. போட்டவன் மேல் தப்பா இல்லை எடுத்து கொடுத்த மேல் தப்பா? இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மூட நம்பிக்கை அற்று போய்விடும். இதுக்கு மேலே ஒரு பயங்கர மூட நம்பிக்கை என்ன தெரியுங்களா? இப்போ சமீபத்தில் வந்ததா குரு பயிற்சி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் 250 ரூபாய் கட்டி இந்த பரிகார பூஜை கலந்து கொள்ளவும். பைத்தியக்காரத்தனத்தை உச்சக்கட்டம் இது. எப்படின்னா ஒரு கோலிருந்து வரக்கூடிய அலையினுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குங்க. ஒன்றும் வேண்டாம், சில வருஷம் முன்னாடி நம்ம ஏன்டனா மாட்டிகிட்டு இருப்போம். இப்போ அந்த வேலை கிடையாது, ஏன்டனா மாட்டிகிட்டு இருப்போம். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முறுக்கி 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 இந்த பக்கம் தள்ளி அதில் ஒரு இது போட்டு ஸ்க்ரூ போட்டு கீழே வாசலாம் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டு வந்தால் அந்த காற்று ஒவ்வொன்றா பிடிங்க கீழே போட்டுரும். காற்றுக்கு எங்கே ஸ்க்ரூ டிரைவரா கட்டிங் பிளேயரா? எப்படி கீழே வந்துச்சுங்க? அத்தனை வேகம் காற்றுல இருக்குது. அது அடிக்கிற வேகத்துக்கு அந்த ஆண்டனா எலிமெண்ட்ஸு அப்படியே உருண்டு கொண்டு வந்து வெளியே வந்து விழுந்துடும். அப்போது ஒரு காற்றுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு சொன்னால் இதை விட ஒரு நட்சத்திரம் எத்தனை ஆற்றல் மிக்கவை, அதுலேருந்து வரக்கூடிய அலைகளுடைய தாக்கம் எப்படிப்பட்டவை, இதை 250 ரூபா கொடுத்து மாற்றிக்க முடியும்னு நினச்சா இதை விட உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம் வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் மூட நம்பிக்கை. அதனால் கர்ம பலன்களையும் மாற்ற வேண்டும். தர்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பதோஷம்ன்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பெரும்பாலான ஜாதகங்களில் சர்ப்பதோஷம் சொல்கிறாங்க ஜோதிடர்கள். என்ன பண்ணணும்னு அடுத்து நம்ம கேள்வி கேட்டுருவோம். தோசை வந்துச்சுங்களா, தோசை வந்து என்ன பண்ணணும்? இந்த பழைய என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் அருமையான ஒரு கருத்து வந்ததுங்க. இந்த டிஏ மதுரன் கேட்பாங்க, ஏங்க சந்தோஷத்திலே தோஷம் இருக்குதே, சந்தோஷத்துக்கும் தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு, ஓஹோ சரி வா உனக்கு தெளிவாக விளங்க வைக்கிறேன் வா அப்படின்னு. எங்கே வா வா சொல்கிறேன் வா. பின்னாடி கூட்டி போவார். கொல்லை பொறுத்த கிணறு இருக்கும், ஏறி நில்லுது மேலே அப்படிம்பாரு. எதுக்கு நீ ஏறி நில்லு சொல்கிறேன், நான் ஏறி நிற்கும். இப்போ நீயா உள்ள குதிச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம், நானாக பிடிச்சி தள்ளிட்டேன்னா எனக்கு தோஷம். அவர் நம்ம காமெடிஸ் மாதிரி கிடையாதுங்க, சிந்திக்கின்ற தூண்டுகின்ற காமெடியன். அதெல்லாம் அற்புதமான கருத்து பாருங்கள். அப்போது ஒரு ஜீவனுக்கு துன்பத்தை கொடுத்தால் அது தோஷம். அப்போ சர்ப்ப தோஷம் என்பது பாம்புக்கு தோஷம் இல்லை. அதை கூட்டிகிட்டு போய் பாம்பு புத்து நிற்க வச்சுக்கிட்டு ஒரு சில மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி பாம்புக்கு பாலை ஊற்றி, பாம்புக்கு பால் ஊற்றுற பாலுக்கு வரும் கீழே வரும் வாயை திறந்துட்டா பாம்பு உள்ள படுத்துட்ருக்கோம். இல்லை, பாம்பு பாலை வாங்கிக்கலன்னு சொன்னால் ஊற்றின பால் மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணில் விழுந்த பாலை பாம்பு மறுபடியும் எடுத்து குடிக்க முடியுமா? ஒன்று. கப்பலே வச்சு வந்தாலும் பாம்பு பால் குடித்ததுன்னா டைரி ஆகிடுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, வயிற்றுப்போக்கு வந்துடுமா. ஆனால் பாம்பு பாலை குடிக்கிறது இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. அதனால் சர்ப்ப தோஷம் என்பது என்ன என்றால் நம்முடைய குண்டலி சக்தி. சர்ப்பம் என்றால் நம்முடைய குண்டலி சக்தி என்று பொருள். அது ஆத்மா என்பது அதே தான். ஆத்மாவில் உள்ள தோஷங்கள் என்று பொருள். ஒரு ஆத்மாவில் உள்ள தோஷங்கள் என்று பொருள். என்ன தோஷம்? துன்பத்தை கொடுத்த தோஷங்கள் தான். அப்போ 6 தலைமுறைகளில் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்று 6 தலைமுறைகளில் எத்தனை வகைகளில் துன்பங்களை மற்றவங்களுக்கு கொடுத்தார்களோ
அந்த பாவங்கள் எல்லாம் இதுக்குள்ளே பயந்துருக்கிறது. அதுதான் சர்ப்பதோஷம். இந்த சர்ப்பதோஷத்திலிருந்து இவன் விடுபட வேண்டும் என்றால் ஒரே வழி குண்டலினி தீட்சை வாங்குறது மட்டும்தான். குண்டலினி தீட்சை வாங்கி ஒழுங்காக தவம் பண்ணிக்கிட்டு தத்துவ விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த முதலுக்கு பாருங்கள், அந்த பாவப்பதிவுகள் அதுக்குரிய தாக்கம் வரும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளாது அதுலேருந்து விலகி வந்துடணும். எப்படி? இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸு படியேறும்போது கொஞ்சம் கூட்ட நெரிசலில் ஒரு காலை மிதிச்சிடறோம். உடனே ஏய் அறிவு இருக்கா உனக்கு, நீங்க தெரியல அப்படின்றாரு. உடனே நமக்கு என்ன வருதுங்க, உனக்கு மட்டும் அறிவு இருக்கா, அவ்வளோ வசதி பார்க்குறவங்க கார் வச்சு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்க தோணுது. மூஞ்சி பார்த்தா என்ன பிளாக் பெல்ட் மாதிரி தெரியுது. எதுக்கு வம்பு அப்படின்னு பேச உள்ளே போயிட்டோம். இப்போ மூஞ்சியை பார்த்து ஒரு செகண்ட் யோசனை பண்ணதுனால பயந்துக்கிட்டா உள்ளே போயிட்டோம். அதையும் பார்க்காம நினச்ச உடனே வார்த்தையை விட்டுருந்தோம் வச்சுக்கோங்க, அடுத்து அவன் விட்டுருப்பான். விவகாரம் எது வரைக்கும் போகும்? ஆஸ்பத்திரி, கோர்ட்டு, கேஸ் வரைக்கும் போகும். அப்போது ஒரு பாவப்பதிவு கோர்ட்டுக்கும் ஆஸ்பத்திரி அனுப்புறதுக்கு ரெடியாக வந்துச்சு. அந்த இடத்துல அறிவுபூர்வமாக கொஞ்சம் நின்று யோசனை பண்ணதுனால என்னாச்சுங்க, அது விளக்கப்பட்டது. இப்படி குண்டலினி தீட்சை பெற்று விழிப்பு நிலையிலே வாழ்கின்ற போது இந்த தோஷங்கள் எப்படி நிவர்த்தியாகின்றன என்றால் அது வெளிப்படும். ஆனாலும் அதை செயல்படுத்தாமல் நாம் விலகிவிடுகிறோம். இந்த வகையில் தான் சர்ப்பதோஷத்திலிருந்து மனிதன் தப்பிக்க முடியுமே தவிர பாம்பு பூத்துக்கு மந்தம் சொன்னாலாம் தப்பிக்கவே முடியாது. 1% கூட தப்பிக்க முடியாது. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நுட்பங்கள் வேறு, அதை இவங்க எடுத்துக்கொண்ட விதம் வேறு. அதனால் இதெல்லாம் உண்மையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிரகங்கள் நம்மை தாக்குகின்றன. ஆனால் எதை தாக்குகின்றன? நம்முடைய கர்ம பலன்களை தாக்குகின்றன. அதனால் எப்பவும் மனிதன் நல்லதை மட்டுமே செய்து பழக்கப்படுத்தி கொண்டால், நல்லதை செய்யக்கூடிய பண்பாட்டை வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்கிவிட்டால் எந்த கோளும் நமக்கு துன்பத்தை கொடுப்பது இல்லை. இந்த கருத்தை ஆணித்தரமாக மரிசி சொல்கிறாங்க. நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம், நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பெரிய சீரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்துபோல், தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அதனால் எந்த கிரகமும் எந்த மனிதனுக்கும் துன்பத்தை கொடுப்பது இல்லை. நன்மை தரும் நவக்கோள்கள். இது ஏன் நமக்கு பிடிக்கிறது இல்லைன்னா, இப்போ வருஷம் பிறந்தது, அந்த டிசம்பர் 15ஆம் தேதி வந்த உடனே எல்லா ஜோசியர் போவோம், இந்த வருஷம் எப்படிங்க பிறக்குது அப்படின்னு. இந்த வருஷம் சரியில்லை, எல்லோரும் பச்சை புடவை கட்டினதான் ஆச்சு அப்படிம்பாங்க. உடனே எல்லாரும் ஓடி போய் துணி கடையில் பச்சை புடவை வாங்க போய் விலை போகாத பச்சை புடவை விலை ஜாஸ்தியாக வச்சு விற்றுட்டான். அடுத்த வருஷம் பிறக்குது, இந்த வருஷம் எப்படிங்கன்றார் மறுபடியும் போய் ஜோசியர்கிட்ட. இந்த பசங்களுக்கு வீடுகள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சிவன் கோயிலில் அர்ச்சனை பண்ண ஆச்சு என்ன. உடனே பையன் எடுத்துக்கிட்டு எல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டாங்க. எந்த வருஷமாவது மனுஷன் சரியில்லைன்னு எந்த ஜோசியனா சொல்லியிருக்கிறாங்களா? எந்த வருஷத்துலையாவது எந்த ஜோதிடராவது மனுஷன் சரியில்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் சொன்னால் அவர்கிட்ட நான் போக மாட்டோம். இந்த நம்ம சரியில்லைன்னு சொல்கிறார். அதனால் இது ஒரு மாற்று கருத்து, மூட நம்பிக்கையை மையப்படுத்துகின்ற என்னாகும் பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் மேலே பாவத்தை சுமத்திட்டு இவன் தன்னை திருத்திக் கொள்ள மாட்டான். தன்னை திருத்திக் கொள்ளாத போது, செயல் ஒழுக்கம் வராத போது அந்த விளைவில் என்னாகும்? தொடர்ந்து துன்பத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அப்போ எதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க
ஆனால் சாகரம் செத்துக்கிட்டே தான் இருக்கிறான். போன 2 நாள் முன்னாடியே இருக்குது துபாயில் வேலை பார்க்குறது, பிறந்தது கேரளாவில், நியூ இயர் கொண்டாட போகிறது பெங்களூரில். எப்படி வசதி? நல்லா அருமையான என்ன வண்டி, குவாலிஸ்காரியா என்னவோ அடித்தான் பின்னாடி லாரியில். இவன் அடித்தது லாரிக்காரனுக்கே தெரியாது, இழுத்துக்கிட்டே போயிட்டான் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு, கூண்டோட காலி. யார் நிச்சயித்தான்? யார் நிச்சயிச்சாங்க கூண்டோட காலி பண்ணுறோன்னு? அவருடைய கர்மா. அதனால் ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, காரோட குடும்பத்தோடு போய் சேர்ந்தார். இதுக்கு எந்த ஜோசியம் பரிகாரம் சொல்ல முடியும்? முடியுமா? தவிர்க்க முடியுமா யாராவது? அதனால் ஒரு ஜீவனுக்கு சகல பாதுகாப்பு என்பது அறத்தான் வருவதே இன்பம். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அதனால் செயல் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியாது. அதனால் கோள்கள் மேலே பழி போகிறதெல்லாம் மூட நம்பிக்கை. எந்த கோளும் எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை கொடுப்பது இல்லை. அதனால் நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும், லாபங்களுக்கும் நட்டங்களுக்கும், இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் கர்ம பலன்களே காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு இயற்கையை மதித்து வாழ்வதற்குத்தான் நம்மிடத்தில் அறிவு அமைந்திருக்கிறதே தவிர இயற்கையை அலட்சியப்படுத்துவதற்கு நமக்கு அறிவு இல்லை. நாம் தான் காரணம் என்ற கருத்து மறைக்கப்பட்டதனால் மட்டுமே மனிதன் தன்னை பற்றி சிந்திக்காம பல மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கும் சேர்த்து ஐகத்தனம் பண்ணி சொத்து சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு தொடர் ஏமாற்று வேலை. எல்லாம் பாருங்களேன், நீங்கள் காலையில் ஒரு 7 மணி சுமாருக்கு இந்த டிவியை திறந்தீங்க வச்சுக்கோங்க, நம்மளை பயமுறுத்தியே கொண்டு போனுங்க. இதெல்லாம் இந்த வரிசையாக கல் போட்டுக்கலாம், நீ சேர்த்து போயிடுவேன் ஒருத்தன். இன்னொருத்தன் இந்த பேரில் எழுத்து சரியாக போட்டுக்கலன்னா நீ தீந்தேம்மா. இன்னொருத்தன் 1 2 3 4 நம்பர் மாற்றி போட்டால் அவன் தலையெழுத்தே மாறி போயிடும்பா. இப்படி நேமாலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, ஆஸ்ட்ராலஜி, பாமாலஜி, எல்லா அலர்ஜியும் உண்டு. இதெல்லாம் பலன் இல்லையான்னு ஒரு கேள்வி உண்டுங்க இல்லையா? இதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லையா அதில் அப்படின்னா இருக்குது. எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போது பூமியில் உள்ள கற்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். சக்தின்னு அங்கே இருக்கிறதில்ல, மற்ற கிரகங்கள் வரக்கூடிய அலைகளை அதை வாங்கி உள்ளே சார்ஜ் பண்ணும். எப்படி நம்ம இந்த சூரிய காந்தக்கள் சொன்னோம் இல்லையா, பஞ்சு கிடக்க தான் செய்யுது, அது தீப்பற்றிக்காது. சூரியன் இருக்க தான் செய்யுது, அது நெருப்பாக்கிறாரு. அந்த குவிலன்ஸ் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணினா பற்றிக்குது இல்லையா? இதே மாதிரி வைரம், வைடூரியம், கோமேதகம் அப்படியெல்லாம் கற்கள் இருக்குது. அந்த கற்களை நம்முடைய உடலிலே ஒரு இது செய்கிற போது அது கூட பின்பக்கம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பவர் போச்சு. பின்பக்கம் இருக்கக்கூடாது, ஓப்பன் தான் இருக்கும். பேக் சைடு ஓப்பனில் தான் இருக்கணும். அது இருக்கிற போது மற்ற அலை வீச்சு உள்ளே பட்டு சார்ஜ் ஆகிற போது நம்ம உடலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எத்தனை அளவுக்கு மாற்றம் கொடுக்கும்னா 0.0000000000 கொடுக்கும். இதுக்கு என்ன வேலைன்னா கேரட்டு எத்தனை ஆயிரம் சொல்கிறாங்க வைரத்துக்கு. ஒரு சாதாரண கல் அதுக்கு 100, 200, 500, 1000 வாங்கிப்பாங்க. அதே நீங்கள் விற்க போனீங்கன்னா அந்த கல் எப்படி கையில் கொடுத்துருவான். எங்க 1000 ரூபா போட்டு வாங்கின கல்லுங்க, 1000 ரூபா தாங்க, நாங்கள் கல் வாங்கறதில்லை. ஏன்? அது இல்லை. அதனால் நம்ம எந்த அளவுக்கு முட்டாள்கள் இருக்கிறோன்றத மற்றவன் காசாக்கிட்டு இருக்கிறான்.
இப்படி ஒவ்வொரு அலர்ஜிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பகுதி அதற்கு சக்தி உண்டு. இப்போ வாழ்க்கை 100 மார்க் வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை 100 மார்க். அதை கண்ணதாசன் ஒரு கவியில் சொல்லுவார், வாழ்க்கை என்பதும் ஒரு சோதனைத்தாளே, வாங்க வேண்டும் அதில் 100க்கு 100. ஸ்கூலில் மட்டும் 100 வாங்கினா பார்த்தாது, காலேஜில் மட்டும் 100 வாங்கினா பார்த்தாது, வாழ்க்கையில் 100 வாங்கணும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம 100 வாங்கிட்டோன்றது நாம் பார்க்க முடியாது. செத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க மார்க் போடுவான். நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க மார்க் போடுவாங்க. இந்த 100 மார்க்கில் இந்த எல்லா அலர்ஜி எடுத்துக்கோங்க. நேமாலஜி, ஜெம்மாலஜி, நியூமராலஜி, பாமாலஜி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஒரு 10 மார்க், அது வாஸ்து முக்கியமாக இருக்கேன், வாஸ்து சேர்த்துங்க. இல்லை அவரை இப்போ நம்ம ஆட்டி வைக்கிற அவர் தான். ஒரு 10 மார்க்குக்கு அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. இப்போ வாழ்க்கை வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆகி போச்சுங்க. பார்ட் ஏ 10 மார்க், பார்ட் பி 90 மார்க். பார்ட் ஏல இந்த எல்லாம் வந்துடுது, சாஸ்திரங்கள்லாம் வந்துடுதுங்க. பார்ட் பியில் செயல் ஒழுக்கம், கர்ம பலன் வருது, அது 90 மார்க். இப்போ நம்ம பல சாமர்த்தியமான ஆளுங்க பார்க்கணுமே. சாதாரண வாஸ்து ஆளை பார்த்த வாஸ்து நிபுணரை போய் பார்த்தா தான் கரெக்டாக சொல்லுவார். அவர் கன்சல்ட் ஃபீஸ் 5000 10,000 வாங்குவார். அப்புறம் வந்து இதை பிடிங்க, ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்படி சில லட்சங்கள் ஆயிரங்கள் செலவு பண்ணி 10க்கு 10 கரெக்டாக வாங்கிட்டோம். பார்ட் ஏயில் 10க்கு 10 கரெக்ட். அதாவது நம்ம பேர் கரெக்டாக பிடுங்கி எழுத்து மாற்றி வச்சுக்கிட்டோம், நம்பரில் கரெக்டாக பிடுங்கி வச்சு 5 வர மாதிரி 7 வர மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த கிரகத்துக்கெலாம் சாந்தி பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு கல்லில் மாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம். எல்லாம் கரெக்ட். 10க்கு 10 மாதிரி வாங்கியாச்சு. ஆனால் நமக்கு இந்த மூட நம்பிக்கையின் காரணமாக கர்ம பலனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. வழக்கம் போலவே அடிக்கிறேன், கொள்ள, பொய், திருட்டு, பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்னாச்சுங்க, 90க்கு 30 மார்க் போட்டான் ஆடவன். 90க்கு 30. இப்போது 100க்கு எவ்வளோ மார்க்குன்னா, இந்த 90க்கு 30, இதில் 10க்கு 10 கூட்டினா 100க்கு 40 ஆச்சு. ஜஸ்ட் பாஸ். ஏதோ பிறந்தான், ஏதோ சம்பாதிச்சிருக்கிறான், சேர்த்து போயிட்டான், ஜஸ்ட் பாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 10 சாய்ஸில் விட்டுட்டேன். 10 மார்க் டோட்டலாக சாய்ஸில் விட்டுட்டேன். 90 மார்க் எடுத்துக்கிறோம். எண்ணம் சொல் செயலிலே ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பத்தை கொடுத்தால் அது பாவம். நல்லதை செய்தால் அது புண்ணியம். புண்ணிய கர்மா செய்தால் நம்முடைய சந்ததிக்கு நல்லது, நமக்கும் நல்லது. இதில் கொஞ்சம் முண்டி அடித்து நீச்சல் போட்டு அப்படியே தோற்று ஜெயிச்சு ஒரு கட்டத்தில் ஜெயிச்சுன்னு வச்சுங்களேன். 90க்கு 70 வாங்கிட்டேன். ஏன் 90 ஆசைப்பட வேண்டாம், 90க்கு 70 வாங்கிட்டேன். இப்போ மொத்தம் எவ்வளவு, 90க்கு 70 ப்ளஸ் 10க்கு 0 கூட்டினா 100க்கு 70 வந்தாச்சு. டிஸ்டிங்ஷன் இல்லையா? இப்போ யார் கொடுத்து வச்சுவேன்? இத்தனை செலவு பண்ணி நான் ஜஸ்ட் பாஸ் வாங்கினோம் பெரிய ஆளா, இல்லை தன் செயலை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்ந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினோம் பெரிய ஆளா? இதுதான். ஆனால் சாஸ்திரங்களிலே சில உண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தாக்க முடியும் என்றால் மிக சிறு அளவுக்கு. அந்த சின்ன மைக்ரோ நன்மைகளுக்காக தேடிக்கிட்டு போய் ஏகப்பட்ட காலம், பணம், மனித உழைப்பு, பொருள் எல்லாத்தையும் வீணடிக்கிறதை விட இருந்த இடத்திலிருந்தே நமக்கு நல்லது செய்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக நமக்கு செயல் ஒழுக்கத்தை வகுத்திருக்கின்றார்கள் பல மகான்கள். மகர்ஷி மட்டுமல்ல, பல மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மனிதன் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை தர்மத்தின்படி பழக்கிக் கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு முழுமையான பாதுகாப்பு. அதுவே ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்து நிறைவு பெறுவதற்கு உத்தரவாதம். அதனால் இன்றைக்கு உள்ள இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு உண்மையாக ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்ல வந்ததோ அந்த உண்மைகளை புரிந்து கொள்கின்ற போது கோள்கள் மனித வாழ்க்கையை தாக்குகின்றன. தாக்குகின்ற இடம் அவனுடைய கர்மா. கர்மா சரியாக இருந்தால் கோள்கள் நன்மைகளையே செய்கின்றன.
கர்மா தவறாக இருந்தால் கோள்கள் அந்த கர்ம பலனுக்கு தக்கதை வெளிப்படுத்துகின்றன. அதனால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நல்ல கர்மாக்களை செய்து தர்மத்தின்படி வாழ்கின்ற போது ஏற்கனவே கொஞ்சம் கெட்டது செய்திருந்தாலும் இல்லை கெட்டது செஞ்ச கர்மாவாக சுமந்து வந்திருந்தாலும் அவைகள் ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக நீங்கிவிடும். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு முழுக்க முழுக்க அற்புதமான வாழ்க்கை அமையும். இதுக்கு நமக்கு துணை செய்யக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான தவத்தை கொடுத்துருக்கின்றாங்க மகரிஷி அவர்கள். இப்போ இந்த கோள்களால் ஒரு சின்ன தாக்கம் உண்டுங்க, நேரடியான தாக்கம் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கோளுடைய அந்த கோணம் மாறுகின்ற போது அலை வீச்சு மாறுது இல்லைங்களா, அப்படி மாறுகின்ற போது இந்த உடம்பிலே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக புதன் என்ற கோள் கொஞ்சம் நமக்கு ஜென்மத்தில் அது வீக்காக இருந்து வச்சுங்க, நீச்சத்தில் இருந்தால் தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும். அதே போல் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சனியுடைய நீச்சத்தால் வரும். இப்படி சில லேசான உபாதைகள் வருகின்ற போது அதை அதுக்கு தகுந்த மருந்தின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். அப்போது கோள்களால் மனித வாழ்க்கையில் என்ன ஒரு நேரடி தாக்குதல் ஏற்படுகிறது என்றால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், சில லேசான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதுக்கு இது நம்முடைய கர்மா பலன் காரணம் இல்லையே. அப்போ இயற்கை காரணமானதால் இந்த துன்பங்களுக்கு இயற்கையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறது. அதனால் இயற்கை இதே பூமியின் இன்னொரு பகுதியில் மூலிகைகள் என்று சொல்லி நமக்கு இந்த நோய்களுக்கான மருந்துகளை கொடுக்கின்றன. மூலிகை என்ற வார்த்தையை மகரிஷி சொல்லுவாங்க, மூல ஈகை மூலிகை. மூலமாக இறைநிலையே நமக்கு கொடுத்த கொடை. எதுக்கு? இந்த உடலில் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்காக. இந்த நோய்களை 2 வகையாக பிரித்தார் வள்ளுவ பெருந்தகை. ஒன்று, இந்த கோள்களால் வரக்கூடிய அலை வீச்சின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது டெம்பரரி சேஞ்சஸ். மருந்து சாப்பிட்டா உடனே சரியாக போயிடும். எப்படி சரியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சனி உச்சத்தில் பிறந்தோம், 15 வருஷம் அந்த பக்கம் போகிற போது நமக்கு சரியாக ஆற்றல் கிடைக்கல, நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் ஏற்படுது. அப்போது நியூரோட்ராக்டு அது இதுன்னு எதுவும் சொல்கிறாங்க மருந்துகள், அது மாதிரி அலோபதி மருந்துகளோ அல்லது சித்த வைத்தியம் போனீங்கன்னா அஸ்வகந்தா லேகியம் அது மாதிரி ஏதோ லேகியங்கள் இருக்குது. இல்லை ஹோமியோபதி போனால் சில பொட்டன்சி மருந்துகள் கொடுக்குறாங்க. இப்படி எந்த வைத்தியத்தில் போனாலும் ஒரு அந்த மருந்தை உள்ளே சேர்த்துற போது என்ன ஆகுது, இந்த நரம்பின் பலவீனத்தை நீக்கி அதுக்கு புதுப்பித்து கொடுப்பதற்கு சக்தி உள்ளே வருதுங்க. இதுபோல் இந்த கோள்களால் ஏற்பட்ட அடிப்படை ரசனத்தன்மை ஒரு உடம்புக்கு, அந்த சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இதை சரி செய்து கொள்வதற்கு மருந்துகள் நமக்கு துணை செய்கின்றன. இது ஒரு வகை நோய்கள். இன்னொரு வகை நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றும், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்றும் ஊழ் என்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை 10 குறட்பாக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஊழ் என்றாலே இயற்கை விதி என்று பொருள். இயற்கை விதிக்கு முரண்பட்டால் ஊழ் அல் ஊழல் என்று பேர். ஊழ் பிளஸ் அல் ஈக்குவல் டு ஊழல். இந்த இயற்கை விதிக்கு முரண்படுவதனால் நாங்கள் தர்மம் தவறுகிறோமா, அதர்மத்தின் பலன் நம்முடைய கர்மாவிலே நெகட்டிவ் வேவ்ஸ் பாவப்பதிவுகளாக பதிந்துடும். இந்த பாவத்தின் அலைகள் வெளிப்படுகின்ற போது உடல் நோய்களாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நட்டங்களாகவும் துன்பங்களாகவும் வெளிப்படும். இந்த கண்ம நோய்கள் என்று பேருங்க. இதுக்கு பாவப்பதிவுகளால் வரக்கூடிய நோய்களுக்கு கண்ம நோய் என்று பேர். இந்த கண்ம நோய்களை எந்த மருந்தாலும் எந்த வைத்தியனாலும் குணப்படுத்த முடியாது. இந்த குறளுக்கு வள்ளுவ பெருந்தகை எழுதிய குறளுக்கு யாரும் தெரியாத விளக்கமே கொடுக்கல. மகரிஷி மட்டுமே இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். எப்படின்னா, இந்த 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியம் இல்லைங்களா.
ஒரு மூலிகைக்கு 100 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா. அதோடைய ப்ராசஸிங் சிஸ்டத்திலேயே ஒவ்வொரு வகையில் அதை பதப்படுத்துகின்ற போது ஒவ்வொரு நோய்க்கு அது மருந்தாக வரும். இப்படி 1000 மூலிகைகளை பற்றி தெரிந்த அறிவுடைய ஒரு வைத்தியன் ஒரு நோயாளியை பரிசோதித்து பார்க்குறாரு. இவனுக்கு எதனால் இந்த வியாதி வந்திருக்குன்னு அவரை கண்டுபிடிக்க முடியல. நாட் டயக்னோசபிள். சரி, இவர் மாதிரி ஒரு வைத்தியர் பக்கத்து ஊரில் இருக்கிறார், அங்கே போகிறார், அவராலையும் பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி, இதெல்லாம் அந்த காலத்து கதை. இப்போ மெடிக்கல் சயின்ஸ் என்னமா வளர்ந்துருக்குதுங்க. இந்த காலகட்டத்திலும் இந்த வினாடியிலும் மருத்துவ நிபுணர்களால் கண்டுபிடிக்க முடியாத வைரஸ் இருக்கா இல்லையா? வி குட் நாட் டயக்னோஸ் சொல்கிறாங்களா இல்லையா டாக்டர்? அப்போ டாக்டர் டயக்னோஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவனுக்குள்ள ஒரு வியாதி உற்பத்தி பண்ணவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆண்டவன், அவன் தான் ஆண்டவன். ஸோ எத்தனை வகையில் மனிதன் அறிவை பெருக்கிக் கொண்டாலும் அந்த அறிவுக்கு எட்டாத ஒரு புதிய ஒரு வியாதி உற்பத்தி பண்ணக்கூடிய அறிவு என்னுடைய பேரறிவு. அந்த கண்ம நோயிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது எப்போ சரியாகும்னா, இவன் எத்தனை காலம் அந்த துன்பத்தால் துன்பப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கர்மத்தினுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குதோ அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்த கால நீளம் வரைக்கும் துன்பப்பட்டே ஆகணும். அந்த காலம் முடிகிற இடம் வருது பாருங்க, அப்போ யாரோ சொல்லுவாங்க, நீங்களும் தான் எத்தனையோ வைத்தியம் பார்த்தீங்க, ஏதோ இந்த டாக்டர் நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க, எதுக்கும் போய் பாருங்களேன் அப்படிங்கிறார். நமக்கு நம்பிக்கை வராது. ஆமாம், நான் பார்க்காத வைத்தியமா, பண்ணாத செலவா, நீ இந்த டாக்டர் மிச்சமா, சரி அதான் தொலைப்போமே அப்படி நம்பிக்கை இல்லாமல் போய் அவர்கிட்ட கை காட்டுவோம். அவர் வந்து ஒரு 10 பைசா ஒரு மாத்திரை, அது தேடினா கடைகளே கிடைக்காது. 10 பைசா மாத்திரை விற்று என்ன லாபம் வரப்போகுது? எப்படி தேடி பிடிச்சி அந்த மாத்திரை வாங்கி எப்படி தேடி பிடிச்சி அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா வியாதி சரியாப்படும். இப்போ சொல்கிறாரு, நான் எத்தனை வைத்தியம் பார்த்தேங்க, ரொம்ப கைராசி டாக்டர், ஒரே ஒரு மருந்து தான், விலையும் கூட கம்மி, 4 மாத்திரை சாப்பிட்டோன்னே சரியாக போச்சுங்க அப்படின்றோம். குறி உட்கார பணம்பரம் விழுந்த கதை. அதனால தான் சித்த வைத்தியத்தில் வைத்தியனுக்கு அட்வைஸ் என்ன தெரியுங்களா? இறைவன் நோயை உருவாக்கி இருக்கின்றான், அந்த நோய்க்குள்ள வைத்தியம் என்ன என்பதை உன் அறிவின் மூலமாக இறைவனை வெளிப்படுத்துகின்றான். நோய் குணமாவதும் ஆகாததும் இறைவனின் தீர்ப்பு. உன்னுடைய கடமை மருந்து கொடுப்பது மட்டும்தான். இதான் சித்த வைத்தியம் பாடம் இதுதான். நம்ம ஆனால் நான் நோயை தீர்த்து விட்டேன், நான் பெரிய வைத்தியன் பெருமைப்பட்டுக்கவும் வேண்டாம், நோய் குணமாகலையே, எனக்கு வைத்தியமே தெரியாதே அப்படின்னு நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். சாமி சொல்ல, மலைக்கவும் வேண்டாம், தொலைக்கவும் வேண்டாம் பாரு. ஏன்னா நிச்சயித்தது ஆண்டவன். அதனால் நம்முடைய நேரம் சரியாக இருந்தால் தான் டாக்டருடைய மூளையும் சரியாக வேலை செய்யும். இவனுக்கு எந்த மருந்து கொடுத்தா சரியாக போகும்னு. நம்முடைய நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது பாரு, இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணிடுவார். இது பண்ணி ஆகணும். அப்போ ரெண்டும் போய் வாழ்நாளில் இருட்டே சந்திட்டு இருக்கிற காலம் உண்டுங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு அது மாதிரி ஆச்சுங்க. அப்போ என்ன காரணம்? டாக்டர் நான் லேஸ்பட் டாக்டர் இல்லை, நம்பர் 1 டாக்டர் கோயம்புத்தூர்லையே. அதனால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்ம வினைகள் அந்த தவறை செய்ய வைக்கின்றன. அதனால் நுண்ணிய நூல் பல கற்பினும்
உண்மை அறிவு என்பது உண்மை என்றால உள் அடங்கிய மெய்ப்பொருள் என்று பொருள். அப்போ ஒவ்வொரு பதிவுக்கு ஊடாக இருக்கின்ற ஆற்றல் இறைநிலை, அதுதான் சாமி சொல்கிறாங்க தெய்வீக நீதிமன்றம். ஒரு மனிதன் ஆத்மா என்பது தெய்வீக நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் ஒன்றும் செல்லுபடியாகாது. அதற்கு தகுந்த தீர்ப்பு துல்லியமாக காலத்தை வெளிப்பட்டுவிடும். அதாவது சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட். அந்த நீதியை மதித்து வாழ தவறிவிட்டால் வாழ்க்கையில் மனிதன் இன்பங்களை சந்திக்க முடியாது. அந்த வகையில் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு தவமுறை தான் பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுகிறோம். இந்த உடம்பே பஞ்சபூத கூட்டு தானே. அதோடு நாம் உயிர்கலப்போடு தவம் செய்கின்ற போது அந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்கு அனைத்து பௌதிகங்களுக்கும் போதுமான சக்தியை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். நவ கிரகங்களுக்கு தவம் செய்தாகணும். இந்த நவ கிரகங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ சனி சரியில்லையா, திருநள்ளாறு போயிட்டு வா. ஏன் திருநள்ளாறு போனோம்? சனியுடைய கிரகங்கள் அலை வீச்சு ஒவ்வொரு கிரகத்திலையும் இந்த பூமி முழுவதும் அலை வீச்சு தாக்கினாலும் அந்த பூமியில் உள்ள அணு திணிவுக்கு தகுந்தாற் போல் ஈர்ப்புத்தன்மை மாறுபடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெயில் ஒரே மாதிரி தான் அடிக்குது மே மாதம். தண்ணியில் நடந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மணல் நடந்தால் சுடுது, மண்ணில் நடந்தால் பரவாயில்ல, தார் ரோட்டில் காலை வைக்க முடியல. ஆனால் சூரியன் ஒன்று தான், டிகிரியும் ஒன்று தான், இடமும் ஒரே ரோடு தான். எது மாறுதுங்க? வாங்குகின்ற பொருள் அதனுடைய தன்மை அது தக்காற் போல வெப்பம் அதிகமாகவோ குறைவாகவோ வெளிப்படுகிறது. இதே மாதிரி இந்த பூமி என்ற உருண்டையில் இந்த நவகிரகங்கள் அலை வீச்சுகளை சில பகுதிகள் நல்லா ஈர்க்கக்கூடிய தன்மையுடையவர்கள். அதை கணிச்சாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்படி கணித்து ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்கள் தான் திருநள்ளாறில் சனீஸ்வர பகவான். அப்புறம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடம் அமைச்சு வச்சாங்க. சாதாரண மக்களுக்கு இங்கே இருக்கிறத விட அங்கே போனால் கொஞ்சம் ஆற்றல் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே போய் வழிபடுகின்ற போது என்னுடைய சைக்காலஜி, இங்கே போய் சனீஸ்வரனுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் நம்ம கஷ்டம் தீர்ந்துடும் இன்னும் ஒரு நம்பிக்கை வைக்கிறான். இந்த எண்ணம் அவனுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். செயல்வழக்கம் இல்லாமல் முழுசு மாற்றம் வராது. இது தற்காலிகமான ஒரு நிம்மதியை கொடுக்கும். இப்படி துன்பப்படுகின்ற மனிதனுக்கு ஒரு முடிந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவன் துன்பத்தை குறைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த பரிகாரமாக அந்தந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் அதையும் விட்டு வைக்கல. இப்போ அங்கே போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? திருநள்ளாறு போனால் சனி வலை வச்சு கிடைக்குதா? சரி. இந்த பிரபஞ்சத்திலேயே ஒவ்வொரு பொருளுக்கும் அலை வீச்சு உண்டு, அந்த அலைக்கு ஒரு சக்தி உண்டு. ஏற்கனவே சொன்ன கருத்து தான். சாதாரண வேவ்ஸ் டெக்னாலஜி இருந்தது. நம்ம அந்த பெரிய ஒரு கருப்பு கலர் போட்டி வச்சுக்கிட்டு அலோ அலோன்றுக்கிட்டு இருந்தோம். இப்போது மைக்ரோவேவ் டெக்னாலஜி வந்துச்சு. அப்புறம் ஃபோனு சக்தி வாய்ந்த மாறிச்சு. அப்புறம் அதுலேயும் சுருங்கி இப்போது செல்ஃபோன் வந்துச்சு. அதுலேயும் சுருங்கி இப்போது ஒரு செல்லு ஃபோனுக்குள்ளேயே ஒரு கம்ப்யூட்டரும் சேர்த்து வச்சுட்டாங்க இல்லையா? அதுபோல் அந்த மைக்ரோவேவ் என்ற நுட்பமான அலைகளுக்கு இவ்வளோ சக்தி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட சக்தி வாய்ந்தவை லைட் வேவ் டெக்னாலஜி. அதை விட சக்தி வாய்ந்தவை மைண்ட் வேவ் டெக்னாலஜி. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே மனித மூளைக்குள் ஏற்படுகின்ற நுண் அதிர்வுகளை போன்ற சக்தி வேற எங்கேயுமே இல்லையா. அது மைண்ட் வேவ் டெக்னாலஜி சொல்கிறாங்க. இன்னும் சயின்ஸ் அதை தொடலை. மகரிஷி போன்ற சித்தர் பெருமக்களும் இந்த மைண்ட் வேவ் டெக்னாலஜி தான் முக்கியப்படுத்துகிறாங்க. இந்த மனதை கொண்டு மனிதன் எதை சாதிக்கலாம் என்கின்ற போது அதுக்கு மனோ திடம் என்றும் மனோசக்தி என்றும் வில் பவர் என்றும் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க.
அப்போ மனதனுடைய ஆற்றல் மிக அளப்பரியது. இந்த மனம் யாருக்கு இல்லை? இது திருநள்ளாறு போனால் தான் வருமா? இங்கே இருக்கிற மனசு தான் அங்கேயும் இருக்கும். அப்போது நேரடியாக இந்த மனதை கொண்டே அந்த சக்தியை பெற்று விடலாம். எப்படின்னா, செவுத்த சுண்ணாம்பு இருக்குது, நம்ம கைக்கு வரணும்னு சொன்னாக்கா 2 வழி இருக்குது. ஒன்று, நாமளே போய் கை தேய்ச்சிக்கலாம். இந்த செவருக்கிற பூச்சிக்கு கையில் உறிஞ்சிரும். இல்லை கொஞ்சம் முழு முழுன்னு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு பட்டி பார்த்துருக்குறோம், அதில் தேய்ச்சா கொஞ்சம் முழு முழுன்னு இருக்கும் இல்லையா? இந்த 2ஐயும் விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல நமக்கு சுண்ணாம்பு வரணும்னு வச்சுக்கோங்களேன், சிரமம் இல்லாமல். ஒரு பந்து எடுத்து செவுத்துல அடிச்சிங்கன்னா சுண்ணாம்பு செவுத்துல பந்தில் ஒட்டிக்கும். பந்து கைக்கு வரும்போது பிடிச்சிக்கிறோம், சுண்ணாம்பு நம்ம கைக்கு வந்துடும். இப்படியே தொடர்ந்து பந்தை செவுத்தில் அடித்தோம்னா கையில் இருக்கிற வியர்வை செவுத்துக்கு போயிடும், செவுத்துக்கு சுண்ணாம்பு கைக்கு வந்துடும். இப்போ கையும் உறைஞ்சி போகலை, எந்திரிச்சு போகிற சிரமமும் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சுண்ணாம்பு கைக்கு வந்தாச்சு. இதே டெக்னிக் தான். சனி கிரகமோ நவகிரகமோ அங்கே கிடக்குது மேலே, நாம் இங்கே இருக்கிறோம் கோயம்புத்தூரில். மனம் என்ற பந்து. அப்போ இந்த மனதை கொண்டு அங்கே அடி சனியில் போய் மோதுது, நம்முடைய பதிவின் தாக்கத்தை அங்கே ஏற்றுது, அவருடைய தாக்கத்தை வாங்கிக்குது, மறுபடியும் இங்கே தானே வரும். அப்போ இந்த மனம் என்ற பந்து நமக்கும் கிரகத்துக்கும் போயிட்டு வர 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 அந்த கிரகத்தின் தாக்கத்தை இங்கே கொடுத்து விடுகிறது. இதுக்கு என்ன செலவு, என்ன சிரமம்? ஒன்றுமே இல்லை. பொருள் விரயம், கால விரயம், நேர விரயம், பண விரயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பலன்களோ அதை விட பல மடங்கு அதிகம். இப்படி அற்புதம் கொடுக்கப்பட்ட தவம் தான் நவகிரக தவம். அதனால் மகரிஷி எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அலட்சியப்படுத்தவே இல்லை. மாறாக அது சிரமம் இல்லாமல் எப்படி முழுசாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆராய்ந்து பார்த்து நமக்கு என்று எத்தனை வழிவகைகளிலேயும் நன்மைகளை எடுத்து கொடுத்தது தான் இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள். அதனால் இங்கே வந்த ஒரு பயிற்சியாளனுக்கு ஜோதிடம், ஜாதகம், அந்த நேமாலஜி, ஜெம்மாலஜி எல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் நமக்கு தாண்டி போயிடும். அதனால் இதெல்லாம் கடந்த நிலை. மனவுடைய சக்தியை பயன்படுத்துவது இதெல்லாம் கடந்த நிலை. சாதாரண மனுஷனுக்கு அதில் கொஞ்சம் நன்மை கிடைக்கும். அதனால் அவர்கள் நிலையில் அது ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் உண்மை நிலையில் அதைவிட பல மடங்கு நன்மை தரத்தக்கவை மனிதனுடைய ஒழுக்க பழக்கங்களும் ஆன்மீக பயிற்சி முறைகளும். அதனால் இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை முறையாக பயன்படுத்தி கொண்டு அதே சமயத்தில் ஏற்கனவே கொண்டு வந்த கண்ம வினைகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த ஆத்மீக பயிற்சிகளை, மனவளக்கலை பயிற்சி முறைகளை, தியானம், தத்துவ விளக்கங்கள், உடற்பயிற்சி, காயல்பம் இதெல்லாம் முறையாக செய்து வந்தோம் என்று சொன்னால் இதைவிட வேறு எந்த வகையிலையும் நாம் அதிகப்படிய நன்மைகளை பெற்றுவிட முடியாது. அதனால் இந்த பயிற்சிகளை பெற்ற நாம் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது மட்டுமல்ல, இது புரியாத மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் இந்த வாழ்க்கை நெறி மூலம் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக நலமாக அமைத்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.